அந்த பைக்கோட நீ ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா. நல்ல ஆழமான இடத்துல தான் சார் விழுந்திருக்காரு. பாடி கடல்லயே மூழ்கிடுச்சான்னு எங்களால சொல்ல முடியல. என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு நம்ம டிபார்ட்மெண்டால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம அரசியல்வாதிங்க இத கொலைகேஸ்னு சொல்லி போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இத ஒரு தற்கொலைன்னு தான் சார் சொல்ல முடியும். அப்படி நாமளே இந்த முடிவை எடுக்க முடியாதுல்ல. பாடி கிடைக்காத சூழ்நிலையில ஒரு டீடைல் இன்வெஸ்டிகேஷனை பண்ண வேண்டியதா இருக்கும். எஸ் சார். இந்த செத்துப்போன பையனுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஊர்ல அந்த பையனுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு சார். அவன் ஒரு ஜாலியான டைப்புன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க சார். அவனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா என்ன? இல்லன்னு தான் சார் நான் கேள்விப்பட்டேன். ஒரு வாரத்துக்குள்ள இந்த கேஸுக்கான என்கொயரிக்கான ஒரு டீடைல் ரிப்போர்ட்டை நீங்க எனக்கு கொடுக்கணும் சார். அந்த ஆளோட ஏதாவது போட்டோஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதுல இருக்கு சார்.
ஜீசஸ் என்ன ரட்சிக்கணும். ஏன் சார் நிறுத்திட்டீங்க? நீங்க என்ன நினைச்சீங்க? நான் எப்போ இதை ப்ளே பண்ணிட்டே இருக்கணுமா? சார் நீங்க என்ன ஊர் சார்? அது வந்து ஹைதராபாத். அப்படின்னா நீங்க தெலுங்கா சார்? அப்படிலாம் இல்ல, எல்லாமே எனக்கு சொந்த ஊர் தான். உங்களுக்கு தமிழ் எப்படி தெரியும்? எனக்கு 5 பாஷை தெரியும் சார். அப்படியா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஹவ் ஆர் யூ? ஏமண்டி பாவுனாரா? ஆப் கைஜியே எந்தா നിങ്ങൾക്ക് സുഖമാണോ? உங்க பேர் என்ன சார்? வில்சன் ஆண்டனி கல்சால்பர்ட் வில்சன் பரேரா. இந்த மாதிரி நீளமான பேர்லாம் எனக்கு கிடையாது. என் பேரு ஹனுமந்த ராமன். அனுமந்த ராமனா? நீங்க ரொம்ப ஜாலியான டைப்பா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொடைக்கானல்ல என்ன வேலையா வந்திருக்கீங்க? நான் ஒரு தமிழ் நாவலிஸ்ட். ஒரு கதை எழுதுறதுக்காக இங்க வந்திருக்கேன். சார் நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. சார் நான் ஸ்ட்ரைட்டா போறேன். அப்படியா? ஆமா சார், நீங்க சொன்ன இடத்துக்கு ரைட்ல போகணும். ரொம்ப பரவாயில்ல, நன்றிங்க. விடுங்க சார். வணக்கண்ணே. வணக்கம். 2 வாழைப்பழம் கொடுங்க. அப்புறம் இங்க கிளைமேட்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு சார். எவ்வளோ ஆச்சு? 3 ரூபாய் ஆச்சு. 2 பழத்துக்கு 3 ரூபாவா? விலை ரொம்ப அதிகமா சொல்றீங்களேன்னு. நீ ஏன் சாப்பிட்ட? விலைய நீங்க ஏங்க முதல்லயே சொல்லல? முதல்ல நீ ஏன் கேட்கல? என்னடா இது, இப்படிலாம் கூட ஏமாத்துறானுங்க. நம்ம யாருன்னு காட்டுவோம். துட்டு குடியா? குடுக்குறேன். சரி, ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ ஆச்சு? 16 ரூபாய். 16 ரூபாவா? ஆமா. அவ்வளவுதான். இங்க போலீஸ் கான்ஸ்டபிளோட ஐடென்டி போடுற கார்டு ஏதாவது இருக்கா? இல்ல. இல்லையா? இந்த கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கா? இங்கதான், கிட்டதான். ஏன், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நான் இந்த ஸ்டேஷன்ல போலீஸ் கான்ஸ்டபிளா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன். என் பேரு கான்ஸ்டபிள் அம்ஜத் அலி கான். வணக்கம் சார். வணக்கம். எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு ஆச்சுன்னு சொன்ன? வேணாம் சார், காசு ஒண்ணும் வேணாம். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு டியூட்டி தான் முக்கியம். அதாவது லஞ்சம் ஃபுட்டுலாம் நம்ம ஃப்ரீயா வாங்க கூடாது. அப்படிலாம் இல்ல சார், எனக்கு ஒரு சந்தோஷத்துக்கு தான். உங்க சந்தோஷத்துக்குன்னா ஓகே. அப்ப ஒரு பிரெட் பாக்கெட் ஒன்று கொடு. வரேன். ஏதாவது போலீஸ் கேஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டேஷனுக்கே வாங்க. அது எல்லாத்தையுமே நான் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். சரிங்க. வரட்டா? ஓகே. பெரிய கதை தள்ளி விட்டா ஒரு பல்ல இருக்கு, ஒழிஞ்சுக்கலாம். I will kill you! Oh! Stop! Oh shit! Where the hell are you, man? I'll find and kill you! அப்பாடா போயிட்டா இங்கிலீஷ்காரன். சார் எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். என்ன கொலை பண்ண வரா சார். சார் நாங்க ஒழிஞ்சுக்கிறேன், யார் கேட்டாலும் சொல்லாதீங்க சார். Pidigo! Chirudan! Did you find a man through this way? You mean a man with a grey pant and red Yeah. jacket? He looked like a fat boy. You're correct. He went to that way. That Thank way. you. That's it. Yeah, go. I will kill you! போயிட்டானா? அவன் போயிட்டான். என்னையா பிரச்சனை? நீங்க தானே காப்பாத்துனீங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். என் பேரு உசேன் சார். நான் இங்க கைடா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியா? அந்த ஆளுக்கு இடத்த சுத்தி காட்டி நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அந்த ஆளு ரொம்ப கட்டாயப்படுத்தினான். அவனுக்கு என்ன சுகர் வாங்கி கொடுக்கணுமா? சக்கரையா? ச்சே, அது யாருக்கு வேணும்? இதே அந்த சுகர் இல்ல, பிரவுன் சுகர். போதை மருந்து. எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்னு அவன் சொன்னப்போ என் மனசு மாறிடுச்சு.
அவங்கிட்ட இருந்து ஒரு 2000 ரூபாய் பணத்தை வாங்கி நான் என் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 50 கிராம் 50 கிராமா உப்பையும் சர்க்கரையும் வாங்கினேன். அது கூட அனாசின் மாத்திரை. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கி அப்படியே கொஞ்சம் கறித்தூளையும் சேர்த்து அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன். அட நீ கில்லாடிதான்ப்பா. வேற என்ன ஆகும்? வயிற்று வலி வந்து அந்த ஆள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டான். ஒரு வாரம் அங்கேயே இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். தேவையில்லாத வேலை ஹுசைன் இது. பல வேஷம் போட்டாதான் இங்க வாழ முடியும் சார். ஊருக்கு நான் அனுப்புற பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது 1-2 பேர் இல்ல, அப்பா அம்மா 7 சகோதரர்கள். அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நீங்க எங்க போறீங்க? இப்பதான் ஞாபகமே வருது. இந்தாங்க இந்த அட்ரஸ் எங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இங்க 3ஆவதா இருக்குல்ல. ஓ, இது எலிசபெத் ஆண்டியோட வீடாச்சே. டவுன்ல இருந்து ரொம்ப தூரம் போடுமே. சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். எப்படி போகணும்னு சொல்லுங்க, நானே போய்க்கிறேன். பயப்பட வேண்டாம், நீங்க காசும் கொடுக்க வேண்டாம், நான் கேட்கவும் மாட்டேன். நீங்க எனக்காக ஹெல்ப் பண்ணீங்க, நான் திருப்பி பண்ணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு நான் ஊரை சுத்தி பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். ஓகே ஓகே, அப்ப நான் வழி சொல்றேன். இப்படியே நேரா போகணும், நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணி ரைட் போகணும், மறுபடியும் ரைட் பக்கம் திரும்புங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கும். அங்க இருந்து நேரா போனா ஒரு பிரிட்ஜ் வரும். பிரிட்ஜ்ல இருந்து நேரா இறங்கணும், இறங்கின பிறகு மறுபடியும் ஏறணும். அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு கம்பம் ஒண்ணு தெரியும். அது பக்கத்துல சர்ச், அது பக்கத்துல எலிசபெத் ஆண்டி வீடு. உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருச்சு. ஓகே. ஆனா ஒரு 3-4 தடவை எனக்கு சொல்லி கொடுக்கணும். என்னது? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. என்னப்பா இது கடவுளே? ஐயோ, ஆள் மாறி போயிடுச்சே. யார் சாரதா? நீங்க யாரு? மிஸ்ஸஸ் எலிசபெத் சாமுவல். எஸ், நான் தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். அப்புறம் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால தான் இவங்க காலில் விழுந்தேன். ஆள் மாதிரிலாம் விழலைங்க. புரியலையே. என் பேரு ஜேம்ஸுங்க, எல்லாரும் ஜேம்ஸ்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர்ல ஒரு பேயிங் கெஸ்ட் வேணும்னு சொன்னீங்கல்ல, நான் பேப்பர்ல படிச்சேன். எஸ். பேப்பர்ல சொன்ன எல்லா கண்டிஷனும் எனக்கு ஓகே தான். எங்க வேலை பாக்குறீங்க? இங்க பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஐ சி. உள்ள வந்து உட்காருங்க. தேங்க்ஸுங்க, வரங்கம்மா. உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நான் அயன் பண்றேன். வேண்டாம். அட பரவாயில்லைங்க, அம்மாக்கு உதவி பண்றது பசங்களோட கடமை இல்ல. அட உட்காருங்க. இப்படியே நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கலாம் இல்லையா? ஜேம்ஸோட வீடு எங்க இருக்கு? இங்கதான் பக்கத்துல. வீட்ல யார் யார் இருக்காங்க? அது வந்து யாரும் இல்ல, நான் ஒரே ஒருத்தன் தான். இந்தாங்க, இதான் உங்களோட ரூமா? ஆமா. அப்ப ஏன் ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. பாத்ரூம் இருக்குல்ல? இல்ல, பாத்ரூம் வெளியில. ஓ, தனியா இருக்கறதால நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி புள்ளிங்கன்னு வரும்போது ப்ராப்ளம் ஆயிடும். அப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க இங்கதான் இருப்பீங்களா? அதெல்லாம் ஒரு கனவுல பாட்டி. வா. இதோ இதுதான் ரூம். நல்லா இருக்கு. ரூம் எனக்கு பிடிச்சு போச்சு. ஆனா நம்மளோட மத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பத்தி பேசவே இல்லையே. அதான் வாடகை பத்தி. அப்பா ஊர்ல இருக்காரு, நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். அதனாலதான் யாராவது ஒருத்தரை பேயிங் கெஸ்டா தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணேன். வெரி குட். அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவைப்படுது. வாடகைக்கு இடம் தேவையில்லைன்னு அர்த்தம். இல்ல இல்ல இல்ல, எனக்கு 300 ரூபாய் வாடகை தரணும். 300 ரூபாயா? சாப்பாடு உட்பட இந்த காலத்துல 300 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம் நான் சொல்ல வரல. ஆனா எனக்காக நீங்க அதை கொஞ்சமா கம்மி பண்ணணும். சாப்பாடெல்லாம் சேர்த்து இல்ல, அதுக்கு தனியா 500 ரூபாய் கொடுக்கணும். 500 ரூபாவா? இந்த காலத்துல யாரு 300 ரூபாய்க்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கறது? ஐயோ, எனக்கு 3 வேலை வேணாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேலையா ஒன்னா கொடுத்தா போதும். நீ ஆள் கில்லாடிதான். என்கிட்ட போடு. எனக்கு ஒரு பால் கூட என்கிட்ட. என்கிட்ட போடுப்பா, அவகிட்டயே போடாத.
Come on, Dibu. Really, I'm saying. இந்த கொடைக்கானலை விட வேற எந்த ஏரியாவும் நல்லா இருக்காது. Wow, we have a pretty nice day. Don't brag. Mummy has said Malabulu is a beautiful place. ஹாய் குட் மார்னிங் தீபு. Hey, how do you know my name? I have a magical power. Could you tell me where is the principal room? That too you can get with your magical power. Smart guy. Hey, come on. Go straight, then go right. Thank you. அப்புறம் நான் என்ன சொன்னேனா? Good morning, sir. குட் மார்னிங் குட் மார்னிங். வாட் யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும்? சார் என் பேரு ஜேம்ஸ். நான் இங்க மியூசிக் டேரக்டரா ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கேன் சார். ஓ, அந்த ஆள் நீ தானய்யா? ஏன் இப்படி என்கிட்ட பயந்து பேசிட்டு இருக்க? சார் என்கிட்ட மத்தவங்க எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி நானும் பேசுவேன் சார். யாராவது என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே என்ன விஷயம் கேட்டாங்கன்னா நானும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவேன். கோவமா கேட்டா அதை விட கோவமா நான் பதில் சொல்லுவேன். ஐயோ, இது ரொம்ப நல்ல பழக்கமாச்சு. பாராட்டாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல பழக்கமே தோணல. இது எனக்கு இருக்கிற ஒரு பழக்கம், அவ்வளவுதான். பை த பை, ஐ எம் ஏகாதசி. இந்த ஸ்கூலோட சூப்பரண்ட். இந்த ஸ்கூல் நல்லபடியா நடக்கிறதுக்கு காரணம் நான் தான். அதை என் வாயிலே சொல்ல மாட்டேன். அது நீங்களே புரிஞ்சுக்கணும். அதாவது இப்பதான் எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சரியா புரியுது. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு இந்த டெலிபதியோ ஹிப்னாட்டிசமோ இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்ப நான் பிரின்சிபல் ரூமுக்கு போலாமா? ரைட் ரைட். பிரின்சிபல் 2 வாரம் லீவ்ல இருக்காரு. மேனேஜர் பார்த்து ஒரு ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி கொடுத்தா போதும். மேனேஜருங்க எப்படியே ரைட்ல திரும்பினீங்கன்னா முதல் ரூம். அவர் இன்னும் வரவே இல்ல. கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணுங்க. சரியா? சரி சார், மேனேஜர் வர டைம் ஆயிடுச்சு. மணி எத்தனாச்சு? ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பலே ஜும்பாலே. யோ, மேடம் வர டைம் ஆச்சியா? ரூம் எல்லாம் தொடச்சு க்ளீன் பண்ணிட்டியா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? சுத்தமா தொடச்சு பளபளன்னு ஆக்கி வச்சிருக்கேன். அப்படியே பாருங்க, உங்க முகம் தெரியும். யோ யோ, என்னையா அதெல்லாம்? ஏயா, உன் ஊர்ல முகத்தை பாக்குறது கீழே கிடக்குற பேப்பர் வச்சா பாப்பாங்க? சார், நான் இங்க தானே க்ளீன் பண்ணிருக்கேன். அங்கயா? யோ, சீக்கிரம் தொடச்சு தொலையா. மேடம் வந்தா என் வேலை போயிடும். என்னையா பாக்குற? நீங்க எல்லாம் இங்க விளையாட வந்தீங்களா இல்ல படிக்க வந்தீங்களா? ஏய், எந்திரிடா, எந்திரி எந்திரி எந்திரி, உள்ள போ. ஏய், உங்களையும் தான். சீக்கிரமா கிளாஸ் ரூமுக்கு போங்க. போங்க போங்க போங்க. மேடம் வர நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் உள்ள போங்க. போங்க போங்க போங்க. பசங்களா, இப்பதான் தொடச்சேன். அதை மிதிச்சுக்கிட்டே போறீங்க. சத்தம் போடாம மெதுவா போங்க. பழிக்கிட்டு வந்து போறீங்க. யாராவது பெரிய ஆளுங்க யாராவது வராங்களா என்ன? ஏய், இல்ல, மேனேஜர் மேடம் இப்ப வர போறாங்க. உங்களுக்கு புரியலையா? இந்த ஸ்கூலோட எம்டி மேடம் மாயா ஜோன். அதுக்கு இவ்வளவு சத்தமும் கூச்சலும்? மேடம் இங்க வரும்போது சத்தமும் கூச்சலும் இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். அதுக்குதான். வெரி குட். ஆமா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நான் மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். ஓஹோ, அதான் விஷயமா? Jawaharlal Nehru was one of the greatest national leader. He was the first prime minister. The first prime minister. ஐயோ, ஒரு பீடி கூட நிம்மதியா பிடிக்க முடியல. மேடம், வெளியே யாரு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறது? அவரு உங்களை பார்க்க தான் வந்ததா சொன்னாரு. என்ன பார்க்கவா? ஆமா. உள்ள வர சொல்லுங்க. சரி சார், உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. வெரி குட். லீடர். He was the first போடி போ, நல்லா வாங்கி கட்டிக்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நானு புதுசா வந்திருக்கிற மியூசிக் டீச்சர். அப்பாயின்மெண்ட் லெட்டர் இங்க இருந்து சரியான நேரத்துக்கு வந்துருச்சு. ராகுகால போனதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணா போதும்னு இங்க இருக்கிற சார் சொன்னாரு. ஸ்கூலோட ஓனர் ஒரு மேடம்னு சொன்னப்ப நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 65 வயசு கிளவியா இருக்கும்னு. ஆனா நீங்க இவ்வளவு சின்ன வயசா இருப்பீங்கன்னு நான் நினைச்சுக்கணும்.
இங்க இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கூட உங்க மேல ரொம்பவே மரியாதை வச்சிருக்காங்க. ரொம்ப எஃபிஷியன்ட், ஏபிள், கேப்பபிள். எனஃப். இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நீங்க கேட்காதது ஏன் தப்பு இல்லையே. புரிஞ்சிருச்சு. நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஐஸ் வைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க. நோ, என் மனசுக்குள்ள மத்தவங்கள பத்தி நான் என்ன நினைக்கிறேனோ அதை நேருக்கு நேரம் சொல்லிடுவேன். அந்த பழக்கம் எனக்கு பிறந்ததுல இருந்தே இருக்கு. எஸ், இதெல்லாம் சரியான கம்யூனிகேஷன் இல்லாததால வர பிரச்சனை தான். பேசிக்கலி நம்ம 2 பேரும் நல்லவங்க தான். அப்புறம் நான் உங்களை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா மாதிரி உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியல. தட்ஸ் ஆல். ஐம் வெரி சாரி மிஸ்டர் ஜேம்ஸ். மேனஸ்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. மேனஸ்னா என்னன்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம். வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இது வரைக்கும் என்ன உட்கார சொன்னீங்களா? ஐ அம் a music teacher. Take your seat. Thank you. Let me come to the point. நல்ல நிலையில நடக்கிற ஸ்கூல் தான் இது. டிசிப்ளின் விஷயத்துல நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன். என்னோட தேவை பசங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்க மாஸ்டர். நான் என்னைக்குமே பசங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருப்பேன். அதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. சின்ன குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலோட வராண்டால சிகரெட்டை பிடிச்சு புகைய விட்டுட்டு இருக்கீங்களே, அது டிசிப்ளினா எனக்கு தெரியல. நீங்க பாத்துட்டீங்க அதானே? சாரி. என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கெட்ட பழக்கம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? அத போக்கதான் நான் போதும். இதுக்கு மேல நீங்க சொல்றத நான் கேட்க விரும்பல. இங்க கையெழுத்து போடுங்க. அது மேடம், டைம் என்னாச்சு? பரவாயில்ல, ராகு காலம் முடிஞ்சது. மேடம், பேனா ஒரு பேனா கூட கொண்டு வராம ஜாயின் பண்ண வந்திருக்கீங்களா? சாரி மேடம். தேங்க்யூ மேடம். இது அனிதா கிட்ட கொடுங்க. சரிங்க மேடம். நீங்க ஸ்டாஃப் ரூமுக்கு போங்க. சரிங்க மேடம். I will discharge my duties to the best of my abilities and capacity. யோ, உங்க மேடம் ஒரு வித்தியாசமான டைப்பா இருக்காங்களே. என்னாச்சு? இப்படியே போச்சுன்னா இந்த ஸ்கூல்லயே நான் ரொம்ப நாளைக்கு வேலை செய்ய மாட்டேன்னு எனக்கு தோணுது. அப்போனா இது உங்க முத வேலை இல்லையா? அதெல்லாம் ஒரு பெரிய கதைனே. எல்லாத்தையும் நான் பொறுமையா சொல்றேன். உங்க குணசேகரன். வெரி குட். Good morning, sir. Very good morning. Sit down. Let me introduce myself. I am James, your music teacher. No formality. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கிங்க. Let us start our music classes today itself. Okay? Okay, sir. Very good. Now tell me, what is music? சங்கீதம்னா என்ன? Anybody? அது என்னன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா உங்களால தெளிவா சொல்ல முடியல. அப்படிதானே? சங்கீதம் அப்படின்னு சொல்றது ஒரு நட்பு. நட்புன்னு நாம எதை சொல்லுவோம்? கடவுளை. அப்படின்னா சங்கீதம்னா என்னன்னு சொல்லணும்? கடவுள் மாதிரி. வெரி குட். So we will start with the prayer song. मैंने पूछा चांद से कि देखा है कहीं मेरे यार सा हंसी। चांद ने कहा चांदनी की कसम नहीं नहीं नहीं। मैंने पूछा चांद से कि देखा है मेरे यार सा हंसी। चांद ने कहा चांदनी नहीं नहीं नहीं।
இந்த அளவுக்கு ருசியான ஒரு சாப்பாடு இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே கிடையாது. எங்க அம்மா எனக்கு சமைச்சு கொடுத்த சாப்பாடு அதே டேஸ்ட்ல இருக்கு. இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லாத. நீ என்ன சொன்னாலும் நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்ல இருந்து ஒரு பைசாவை கூட நான் குறைக்க ஒரு மாட்டேன். பைசா குறைச்சு என்ன பிரயோஜனம்? குறைக்கிறதா ஒரு 100 ரூபாய் குறைங்க. இருந்தாலும் இந்த அம்மா ரொம்ப கஞ்ச பிஷ்னரியா இருக்காங்கப்பா. கஞ்சத்தனத்தை காட்டி காட்டி கடவுள் அம்மா கிட்டே கஞ்சத்தனத்தை காட்டிட்டாரு. அதான் குழந்தைங்க விஷயத்துல. அம்மா சாரி, நான் ஒன்றும் வேணும்னு சொல்லல, சும்மா ஒரு காமெடிக்காக தான். நான் 12வது படிக்கும்போது எங்க அம்மாவை நான் இழந்துட்டேன். குழந்தைகளை பெத்துக்க முடியாத ஒரு அம்மாவையும் அம்மாவோட பாசனை என்னன்னு தெரியாத ஒரு பையனோட துக்கத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்ததால உங்களுக்கு ஒரு பையன் கிடைச்சிட்டான்ல, அப்புறம் எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதும்போது நல்ல பாசனை காட்டுற ஒரு மகன் கிடைச்சிருக்கான்னு நீங்க எழுதணும். அப்புறம் நிறைய பரிசுகளோட இந்த மகனை பாக்கிறதுக்காக அவர் இங்க வருவாரு. நீ ஸ்கூலுக்கு போனாலும் இப்படியேதான் பேசிட்டு இருப்பியா? அப்புறம் அந்த மாயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க அப்பா நடத்திட்டு இருந்த ஸ்கூல தான் இப்ப அவ நடத்திக்கிட்டு இருக்கா. குழந்தைங்களுக்கு ஃபிட்னஸும் டிசிப்ளினும் நல்லது. ஒரு வேலைக்காக இந்த ஜேம்ஸோட தன்மானத்தை அடகு வைக்க முடியாது. இந்தா. தேங்க்யூ. மாயா, அவன் வரத்துக்கு லேட் ஆகும் போல. நம்ம போய் சாப்பிட்டு தூங்கலாமா? அவன் வரும்போது வரட்டும். இன்னும் நேரம் ஆகலையா ஆண்டி? பிஜு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சாப்பிடலாம். ஐயோ, குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. நாம அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு கோயம்புத்தூர் ஃபேக்டரிக்கு பக்கத்துல போய் தங்குறது தான் நல்லது. என்ன ஆண்டி நீங்க? பொதுவா எல்லாரும் வந்து கொடைக்கானல்ல என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. நாம இந்த ஊரை காலி பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல போய் தங்க முடியுமா? இது என் அப்பா ஆரம்பிச்ச ஸ்கூல். இத வித்துட்டு போலான்னு சொன்னா ஐயோ, இந்த குளிரை யாராலையும் தாங்க முடியாதுமா. அப்புறம் உன்னை தனியா விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? பிஜு வந்துட்டானே. நீ வரத்துக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. என்ன ஒரு சின்ன குழந்தையாவே இன்னும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஃபேக்டரியில இருந்து கிளம்பும் போதே ஆடிட்டர் வந்துட்டாரு. அவர் கூட இருந்து பேசிட்டு வரேன். நீங்க வர லேட் ஆனனால ஆண்டி உடனே நாம போய் கோயம்புத்தூர்ல குடியேறலாம்னு சொல்றாங்க. ஓஹோ, அப்படியா? சரி வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். இத பார்மையா, இப்பவும் என் அம்மாவுக்கு தோட்டத்துல இருக்கிற ரப்பர் மரத்தடியில படுக்கலன்னா தூக்கமே வராது. அப்படி ஒரு அது ஈடுபாடு. சரிடா. அப்படி நாங்க ரப்பர் மரத்து கீழே படுத்ததாலதான் நீங்க 2 பேரும் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அது என்னமோ உண்மைதான். அது போட்டோம். புதுசா வந்த மியூசிக் டீச்சர் எப்படி சிகரெட் பிடிக்கிறது, டென்ஷனா இருக்கிறதுன்னு இருக்கானா? நல்லா சொல்லி கொடுக்கறாரு. ஆனா அவர் ஒரு வித்தியாசமான டைப். செட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. ஆஹா, வினய் சார் வந்தாச்சா? ஊர்ல ஏதாவது விசேஷம் இருக்கா? எதுவுமே சொல்ல முடியல சார். 4 நாள் ஆச்சு, கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துக்கும் இந்த வினை போனா தானே வேலை ஒழுங்கா நடக்கும். அப்புறம் ஒரே ஒரு தங்கச்சி தானே, அவ கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னு நினைச்சேன். உங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு நீங்க வராததால என்ன நினைச்சேன்னா, உங்க கல்யாணம் முடிச்சிட்டு தான் வருவீங்கன்னு நினைச்சோம். உண்மையை சொல்லணும்னா ஏற்கனவே இந்த ஆசை எனக்குள்ள இருந்துச்சு. என் மனசுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்திருந்தேன்னா நான் அவளுக்கு தாலியை கட்டி அவளை இங்கே கூட்டிட்டு வந்திருப்பேன். இவரு நம்மளோட புது மியூசிக் டீச்சர். பேர் ஜேம்ஸ். ஹலோ, என் பேரு. உங்க பேர் வினய். எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை பத்தி இவங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷனை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நான் இல்லாத நேரம் பார்த்து என்னை பத்தி டிஸ்கஷன் பண்ணிருக்கீங்க. ஆமா, இவங்க எப்பவுமே சொல்லுவாங்க நீங்க ஊர்ல இருக்கறதால இவங்களால நிம்மதியா வேலை செய்ய முடியும்னு அவங்க சொல்லுவாங்க. ஓஹோ, காமெடி பண்றீங்களா? ஆமா ஆமா. இந்த சீரியஸான விஷயங்கள் புரியாதவங்களுக்கு நான் கொஞ்சம் காமெடியா சொல்லுவேன். இங்க பாரு, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. இங்கயா? வாங்க வாங்க. நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. எனக்கு இங்க 5 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இந்த டீச்சர்ஸ் முன்னாடி பந்தா காட்டுற இந்த பிஹேவியர் இருக்குல்ல, அது என்கிட்ட பலிக்காது. புரிஞ்சுதா? கிளாசிக்கல் மியூசிக்கை நீங்க கத்துக்கணும், அவ்வளவுதானே. அத நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் சார். மியூசிக்கை கத்துக்கிறதுக்கு இப்படி வெக்கப்படுற ஆளை நான் இப்பதான் பாக்குறேன். நீங்களும் கத்துக்க ஆசைப்படுறீங்களா?
ஆஹா, எங்க சார் மேடத்தை பார்க்க போறீங்களா? ஆமா, எப்படி உங்களுக்கு தெரியும்? சார், பாம்பின் கால் பாம்பு அறியாதா சார்? அது என்னத்துக்காக போகுதுன்னு. ஐயோ கடவுளே, சார் காதலிக்கிறது எப்படின்னு உங்களை பார்த்து தான் சார் கத்துக்கணும். ஆம்பளையா இருந்தா கொஞ்சமாச்சும் காதலிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி இப்படி மணி அடிச்சிட்டு இருந்தா சரி வராது. நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா நீங்க இப்ப போற இந்த வேலை இருக்குல்ல, அது நடக்குன்னு எனக்கு தோணல சார். யோ, என்னையா சொல்ற? மேடம் உட்காந்துருக்க தினிசா பார்த்தா அப்படிதான் தோணுது. என்ன? ஆமா சார். இத மட்டும் அவ ஏத்துக்கலனா இதை விட பெருசா என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன். என்னது? எந்த பொண்ணா இருந்தாலும் இதுல விழுந்து தானே ஆகணும். அது என்னவா இருக்கும்? ஐம் சாரி மேடம், ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஒரு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சதுல. இத்தனை நாள் போஷனை எப்படி கவர் பண்ணுவாங்கன்னு யோசிச்சீங்களா? நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஊர்ல இருந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. எதுவும் சொல்லாதீங்க. ஊருக்கு போனா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அதுக்காக இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகணுமா? இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. அது வந்து மத்தவங்கள மாதிரி பிசினஸா நான் இந்த ஸ்கூல்ல நடத்தல. ஒரு நல்ல எண்ணத்தோட நடத்திட்டு இருக்கேன். குழந்தைங்க ஃபியூச்சரை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். மேரேஜ் ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அப்பா டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அவருக்கு அட்டாக்கு. இப்ப கூட அவர் ஐசியூல இருந்து கூட்டிட்டு வரல. அப்பாவை பத்தி நினைக்கும் போது இதுக்கப்புறம் லீவ் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சுதான் நான் இங்கிருந்து கிளம்பியே போனேன். சாரி வினய். அப்படின்னா இதுதான் நீ போட்ட பிளான? அது சரி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கலாமே. இதுதான் ரீசன் எனக்கு கால் பண்ணிருந்தீங்கன்னா நான் புரிஞ்சிட்டு இருந்திருப்பேன்ல. பிறந்தா ஒன்ன மாதிரி பிறக்கணுங்க. ஏன் அப்பாக்கும் இப்படிதான் நடந்தது? ஃபர்ஸ்ட் அட்டாக். ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ சரியான ஆள் தான்யா. சரி, நீங்க கிளம்புங்க வினய். சரி மேடம். என்ன இது? இதுல கொஞ்சம் பலகாரம் இருக்கு, உங்களுக்காக கொண்டு வந்தேன். நான் இங்க கிளம்பி வரும்போதே உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. அதனால குடுக்கலான்னு. சார், இருந்தாலும் உயிரோட இருக்கிற பெத்த தகப்பன ஒரே வார்த்தையிலேயே கொண்டுட்டீங்களே, பெரிய ஆள் சார் நீங்க. யோ குணசேகரா, நாம ஒவ்வொருத்தரோட வீக் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரிச்சு நம்ம போய் சொல்லணும். அப்பதான் நம்மளோட வேலை நடக்கும். ஐயோ, அந்த வித்தை எனக்கும் கத்து கொடுங்களேன். எதுக்கு? என் முன்னாடி 2-3 வீக் பாயிண்ட்டுக்கு வந்து சுத்திக்கிட்டே இருக்கு, அதுக்காகத்தான். யோ கில்லாடியா நீ. முதல்ல உனக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த வீக் பாயிண்ட் எனக்கு காட்டு. நான் ஒரு டெஸ்ட் டோஸ் குடுக்குறேன். பிடிச்சா உனக்கும் நான் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்தாதான் எனக்கு கத்து கொடுப்பீங்களா? ஆமா சார். கள்ள கண்டா நாயக்கானு, நாய கண்டா கள்ளக்கான மாதிரி ஆயிப்போச்சே சார் என் நிலைமை. பழமொழிய சொன்னேன் சார். நினைச்ச நேரத்துக்கு வர்றதுக்கு இது ஒண்ணு சத்திரம் இல்ல. பேயிங் கெஸ்டா நான் ஒருத்தர் இங்க தங்க வைக்கிறது எதுக்காக தெரியுமா? நான் பயப்படாம தைரியமா இருக்கதான். ஏன் உடம்பு மனசும் ரொம்பவே வலிச்சுதுமா. ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. யார நீ பார்க்க போனாலும் சரி, ராத்திரி 10 மணிக்குள்ள இங்க இருக்கணும். உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஒண்ணு காவல் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்னாச்சு? எனக்கு எலிசபெத் ராணி ரொம்பவே கோவமா இருக்காங்க. ராஜாவோட லெட்டர் எதுவும் வரலையா உங்களுக்கு? அவரோட லெட்டர் வருமா வராதுங்கறத நான் பாத்துக்கிறேன். உனக்கு தேவையில்லாதது. உங்களுக்கு என்னதாமா பிரச்சனை? டெய்லி 10 மணிக்கு முன்னாடி இங்க வந்துடணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். டன். இது என்ன தினம் தினம் ஐட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஆனா அமௌண்ட்ல மட்டும் குறைவில்லை. உனக்கு சாப்பாடு குழம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும்
என் வாயை சொல்லுங்க. புடுங்காத. நான் சும்மா சொன்னேன் ஐட்டம் கம்மியா இருந்தாலும் டேஸ்டா இருக்குல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? சாரி, நான் அதை கவனிக்கல. நீங்க உட்காருங்க, உட்காருங்கம்மா. அம்மாவும் பையனுமா இருந்தா பாசமும் கோவமும் இருக்கும். இந்தாங்க, நீ உட்காரு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. உட்காரு. நான் உட்காரேன், நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. Many places, pillar roof, Belgium ஏரி, suicide point. Gate service is a discount rate. மத்த கைடுகளுக்கு கொடுக்கறதுல பாதி ரேட் கொடுத்தா போதும் சார். உங்களுக்கு கைடு வேணுமா? பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும். பாதி அமௌண்ட் கொடுத்தா ஒரு நல்ல கைடு கிடைப்பாரு. ஹலோ சார். ஆஃபர் இன்னைக்கு மட்டும் தான். வாங்க வாங்க. நீங்களா ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. ஆமாங்க, சீசன்ல. அப்புறம் அனசின் வாங்கி யாருக்காவது கொடுத்தீங்களா? அட சும்மா இருங்க சார். அது ஒண்ணு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யல. பின்ன அந்த ஆளு போதை மருந்தே வேண்டான்னு சொல்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஒரு சோசியல் சர்வீஸ். அப்படின்னா மத்தவங்க சிகரெட் பிடிக்கிறது எப்படி விடணும் நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த சிகரெட்டுக்குள்ள இருக்கிற தூள் எல்லாத்தையுமே எடுத்து அதுக்குள்ள வெடி மருந்து மிக்ஸ் பண்ணுங்க. அதாவது கன் பவுடர். அதுக்கப்புறமா அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் அவங்க சிகரெட்டே பிடிக்க மாட்டாங்க. அது எப்படி? வேறல இருந்தா சிகரெட் பிடிக்க முடியும். நீங்க எனக்கு ஏத்த கம்பெனி தான் சார். அப்புறம் சார், நான் என் அப்பா கிட்டே அம்மா கிட்டே உங்களை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். உங்க சொந்த ஊர் எது? பாண்டி பக்கத்துல மறக்கணும். சொல்ல போனா என் ஊர்ல தான் நான் என் வேலையை பாத்துருக்கணும். அந்த கஷ்டத்துல மாட்டாதால் தான் இங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு ஒரு கைடா இருக்க உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கு. நான் ஓவரா பேசணும்னு என்ன எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க என்ன விட சூப்பரா பேசுறீங்களே. சரி வாங்க. அட வாங்க சார். கருப்பையா, நல்ல சூடான கல்ல சாரு கொடு. இவரு நம்ம வாத்தியாரு, நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார். வணக்கம். காசு அப்புறம் தரேன். உங்களுக்கு போட்டிங் போறதுல இஷ்டம் இருக்கா? எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. குதிரை சவாரி அது வேணா ஒரு டைம் போலாம். ஏன்னா படம் பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள நினைப்பேன், அதுல வர ஹீரோக்கள் மாதிரி நாம கம்பீரமா போகணும். அவ்வளவுதானே, அதை பண்ணிடலாம். வாங்க ராமையா கிட்ட போலாம். ராமையனா என்ன குதிரையா? ராமையன் குதிரைக்காரன், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. பிரச்சனை எதுவும் நடக்காது. வாங்க, பயப்படாம வாங்க. பாத்து வாங்க. ராமையா, உன்னோட வெள்ளை குதிரை எங்க போச்சு? அதை வித்தாச்சுங்க. என்னையா நீ, இது குதிரையா இல்ல கழுதையா? என்னையா உன்ன பத்தி கேக்குறியா? கிண்டல. ராமையா, இந்த குதிரை நல்லா ஸ்பீடா போகணும். சினிமால எம்ஜிஆர் போற மாதிரி நம்ம வாத்தியாரும் இந்த குதிரையில ஜில்லு ஜில்லுன்னு போகணும். ஐயோ, அவ்வளவு ஸ்பீடா? சும்மா இருங்க சார். இந்த குதிரை நல்லா ஸ்பீடா போகுமா இல்ல நான் வேற குதிரை பாக்கட்டுமா? ஸ்பீடா தானே போனா. இப்ப பாரு சார், நீங்க சும்மா இருங்க சார், நான் பாத்துக்கிறேன். இப்படிதான் சார் பழகிக்கணும். நீங்க தைரியமா இருங்க. முதல்ல ஏறுங்க. ஐயோ புடிங்க, ஐயோ புடிங்க. ஐயோ ராமையா, என்னையா நீ பண்ண? குதிரை இவ்வளவு ஸ்பீடா போகுது. நீ தானே எம்ஜிஆர் போன போல ஸ்பீடா போகணும்னு. அத மிளகா ஒன்னு கொடுத்துட்டு இருக்கற. ஓங்கி ஒன்னு விட்டா என்ன தெரியுமா? பாடி பாவி, எல்லாம் நாசமா போச்சு. வாத்தியாரே வாத்தியாரே, ஐயோ இந்த குதிரையை நிறுத்த சொல்லுங்களா. வாத்தியாரே, குதிரைக்காரே, உனக்கு ஒண்ணா வந்து நான் பாத்துறேன். குதிரையை நிறுத்துங்க. ஐயோ வேண்டாம், போதும். நீ கையை மட்டும் விட்டுறாத. உன்னை என்ன பண்ண போற? ராமையா, நான் ஊக்கிட்டு தான் சொல்றேன். இது என்னையா இது? யாராவது காப்பாத்துங்க. வாத்தியாரே, கீழே விழுந்துறாதீங்க. அந்த குதிரை கையில நல்லா பிடிச்சுக்கீங்க. ஐயோ என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க. ஐயோ குதிரைய கொஞ்சம் மெதுவா போ, மெதுவா போ. ஊக்கிட்டு தான் சொல்றேன். தயவு நீ ஏன்டா என்ன பார்த்து ஓடி வர? போய் குதிரையை புடுறா. உன் குதிரை போயிட்டு போகுது. வாத்தியாரே, நீங்க உசாரா இருங்க. ஓடி வாங்க, வாங்க வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க, சீக்கிரமா வாங்க. ஐயோ வேண்டாம். ஐயோ நீ எதுக்குடா குதிரை மேல போய் ஏறி உட்கார்ந்த? குதிரை இந்த அளவுக்கு வேகமா போவோன்னு யாரு கண்டா? என்னால 2 நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட போக முடியாது. ஏன்? இந்த பிளாஸ் எல்லாம் ஓட்டிட்டு ஸ்கூலுக்கு போனா அந்த பொண்ணு என்கிட்ட கேப்பா, என்ன ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கியான்னு. அப்படி இல்லாம நீ ஏதாவது குப்பையில விழுந்திருந்தா? இதுக்கு மேல நான் ஸ்கூலுக்கே போக வேண்டிய அவசியம் இல்ல. ஐயோ என்னடா? ஒண்ணும் இல்ல, சுகமா இருக்கு. இந்த பாட்டை எல்லாரும் எழுதுங்க. சுயம் மறந்து போகும், சுயம் மறந்து போகும் பிரியமான கைகளே, பிரியமான கைகளே, நிறங்கள் பல உண்டு, நிறங்கள் பல உண்டு இந்த அதிசயமான உலகத்திலே. இந்த அதிசயமான உலகத்துல. எழுதியாச்சா? இதுக்கப்புறம் நாம டியூனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். இங்க ரொம்ப குளிரா இருக்கு. நான் ஒரு சிகரெட் பிடிக்கிறதுல உங்களை யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சிகரெட் வேணும். வெரி குட் ஜோக். ஆனா இந்த மாதிரி காமெடிகளை நான் ஏத்துக்க மாட்டேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் ஜேம்ஸ், நீங்க இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண அன்னைக்கே நான் உங்களுக்கு வார்ன் பண்ணேன்.
ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ள ஒரு டீச்சர் இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிறது இந்த ஸ்கூலை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே நீங்க ஸ்மோக் பண்ணதுனாலதான் அவங்களுக்கு உங்ககிட்டயே சிகரெட் கேட்கிற தைரியம் வந்திருக்கு. எதுக்கு வாய் மூடிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசலான்னு இருந்தேன். பசங்க முன்னாடி எனக்கு சிகரெட் பிடிக்க தெரியும் அப்படின்றத காட்டுறதுக்காக, அதாவது பந்தாவுக்காக நான் சிகரெட் பிடிக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்கன்னு என்னால கண்டிப்பா அயூகிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக சிகரெட் பிடிச்சேன்? டென்ஷன், வேலை டென்ஷன் அதிகமா இருக்கு. நான் இது எதையுமே வேணும்னு பண்ணல மேடம். உங்களுக்கு மனவியாதி ஏதாவது இருக்கா என்ன? இல்ல, உங்களுக்கு அப்படி தோணுதா? நான் ஏதாவது சீரியஸா கேள்வி கேட்கும்போது நீங்க அதுக்கு சொல்ற பதில் எனக்கு அப்படிதான் தோண வைக்குது. டெல் மீ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எதுவும் இல்ல மேடம். இந்த டென்ஷன் நிறைஞ்ச உலகத்துல கொஞ்சம் ஜாலியா பேசுறத வச்சு அத ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் பைத்தியம் தான். ஐ அம் மேட். சே மிஸ்டர் ஜேம்ஸ், உங்களுக்கு தெரியுமா இந்த ஸ்கூலோட சிலபஸ்ல மியூசிக்கே இடமே இல்ல. ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்றதுக்காக மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் மியூசிக் கத்துக்கணும்னு நான் ஒரு ப்ரொவிஷனை உண்டாக்குனேன். சங்கீதம் அது இதுன்னு நீங்க சொல்றதெல்லாம் இந்த வேகமான உலகத்துக்கு தேவையே இல்ல. அப்புறம் இதெல்லாம் பசங்களோட வளர்ச்சியை தடுக்கும்ன்றதுதான் என்னோட நம்பிக்கை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நான் இங்க கொடுத்திருக்கிற வேலை கூட என்னோட பெருந்தன்மை தான். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்காத ஒருத்தரை இங்க ஸ்டாஃபா வச்சுக்கிறதுல எனக்கு சுத்தமா வெறுப்பு. நீங்க சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டீங்களா? கலையோடையும் சங்கீதத்தோடையும் வேல்யூ தெரியாத ஒருத்தவங்க கிட்ட என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் இந்த வேலை கண்டிப்பா இது எல்லாமே உங்களோட பெருந்தன்மைன்னு என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆனா இங்க வந்து அப்ளிகேஷன்ல இருந்து என்ன நீங்க செலக்ட் பண்ணது காரணம் அது என்னோட மெரிட். அதை தவிர நான் உங்க சொந்தக்காரன் இல்லையே. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காதீங்க. இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு ஃபாலோ பண்ண கஷ்டமா இருந்தா உங்களை நான் இங்க இருந்து டெர்மினேட் பண்ண வேண்டியதா இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா என்னோட சுபாவம் என்னன்னா, நான் இப்பவே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்திருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல நான் தோத்து போய் பின்வாங்க மாட்டேன். என்னோட பிரஸ்டீஜ் இஷ்யூவா நான் இதை எடுத்துக்கலாம் தான் இருக்கேன். ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பிளனேஷனை எழுதி கொடுத்துட்டு நீங்க கிளாஸ் எடுக்க போங்க. ஒரு வெள்ளை பேப்பர்ல 2 வார்த்தை எழுதி கொடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே மாட்டேன். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில கலையோட ஸ்தானம் என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஸ்கூலை விட்டே போவேன். இது என்னோட சேலஞ்ச். ஜேம்ஸ் சார், பிரின்சிபல் கூப்பிடுறார் சார். So cause why the management should not take disciplinary reaction against to management. இதுக்கு என்னத்தன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? நான் ஒன்னும் கிளாஸ்ல டம் அடிக்கலையே சார். ப்ளீஸ், இந்த ஆர்கியூமெண்டால நீங்க பண்ணது தப்பு இல்லைன்னு ஆகாது சார். கிளாஸ் எடுக்கும்போது தம் அடிக்கிறதெல்லாம் ஒரு வாத்தியார் செய்யக்கூடாத வேலை. நீங்க ஒன்னும் அதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். இது ஒன்னும் சிகரெட் பிரச்சனை இல்ல, இது ஈகோ கிளாஷ். இந்த மெமோ பாத்தீங்களா? நான் மேனேஜருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமாமா. ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ங்கிற முறையில பிரின்சிபலுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஆனா மேடம்க்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு ஈகோ இருக்குன்னு சொல்லுங்க சார். அப்பாயின்மெண்ட் கொடுக்கும், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கும் மேனேஜருக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. அவங்க தான் எம்ப்ளாயர். பிரின்சிபல்ஸ் நாமெல்லாம் எம்ப்ளாயிஸ். உங்கள மாதிரி ஜால்ரா அடிக்க சில பேர் இருக்கிறதால தான் அவங்க எல்லாரும் இனிமே டார்ச்சர் பண்றாங்க. ஏன் ஏழுமலை சார் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே வெத்தலை போடுறாருல, அதை யாருமே கேட்க மாட்டீங்க. அது சரி, அதை போடுறதுனால யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வெத்தலையில இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு யாரும் எழுதி வைக்கல. அந்த சிகரெட் பாக்கெட்ல அதை எழுதி வச்சிருக்காங்கல்ல, படிச்சிருக்கல. அத இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல, ஏழுமலை சார் இங்க டீச்சர் மட்டும் இல்ல, சூப்பரிண்டென்ட்டும். ஒரு ரூல்ஸ் போட்டா எல்லாருக்கும் சமமா போடணும். அது இல்ல ஜேம்ஸ் சார், குழந்தைங்க முன்னாடி சிகரெட் அடிக்கிறதுனால அவங்க இதை பத்தி கத்துப்பாங்கல்ல, அதனாலதான் மேடம் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. சரி, ஒத்துக்கிறேன். அதை கூப்பிட்டு சொல்லும்போது கொஞ்சம் மரியாதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசி கொடுத்து அனுப்புற மாதிரி ஒரு டீச்சர் கிட்ட பேசுன அத பத்தி கவலை இல்லையா? என்ன கேக்குறாங்களோ எழுதி கொடுத்துருப்பாங்க. வேலை முடிச்சதுக்கே வளவளன்னு எழுதிட்டு இருக்கீங்க. வேண்டாம், இதுல யாருமே தலையிட வேண்டாம். அவங்க என்னையும் என் தொழிலையும் இன்சல்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல கலையும் சங்கீதத்தையும் தப்பா பேசுனதுக்கு அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்கறேன்.
டேய் ஜேம்ஸ், வந்து சாப்பிடுடா. எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. அந்த பொண்ணு மேல இருக்கிற கோவத்தை என்கிட்ட காட்டுற? உனக்கு மன்னிப்பு லெட்டர் எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்தா நான் எழுதி தரேன். எழுதுறதுக்கு யார் உதவி எனக்கு தேவையில்லை. இது அந்த பொண்ணோட அகங்காரம். தேவையில்லாம ஆம்பளைங்களை கூட்டு மிரட்டுறது, அவங்க கிட்ட எக்ஸ்பிளனேஷன் வாங்குறது. அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கிறதால அவளுக்கு ஜால்ரா போடுறதுக்கு நாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னால அது முடியாது. உனக்கு அப்படி எழுதுறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நான் நேர்ல போய் மாயா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். நீங்க போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க தங்க மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் ஜேம்ஸ், தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி உன் வேலையை விட்டுறாத. ஒரு சிகரெட் பிடிச்சதுக்காக வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா என்ன? எப்படி தூக்குறாங்க நானும் பாக்குறேன். உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுடா. எல்லாம் உன்னோட இஷ்டம். வந்து சாப்பிடுடா. நீங்க சாப்பிடுங்க. வாடா. அப்ப எனக்கு சப்பாத்தி சிக்கனும் போதும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னாச்சுமா? இந்த டப்பா வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஆன்ட்டி, இவர்தான் என்னோட சார். ஹலோ. ஹலோ. இதுதான் நீ சொன்ன கவிதா ஆண்டியா? உங்களை பத்தி தான் சொல்லுவா. நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க தானே? இல்ல எனக்கு லைசென்ஸ் கிடைச்சு 2 மாசம் ஆச்சு. ஐயோ, நான் கேட்டது ஸ்கூட்டரை பத்தி கேட்கல. நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு மெக்கானிக் வேலைலாம் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன படிக்கிறீங்க? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். ஓஹோ. என்ன அடுத்த ப்ரோக்ராம்? ஆன்ட்டியோட கல்யாணம் தான். ஆஹா. அப்ப என்கேஜ்மென்ட்லாம் முடிஞ்சிருச்சா என்ன? பேசாம இருக்க மாட்டல. இவத சும்மா சொல்றா. பாட்டி சொன்னாங்களே நிறைய பேர் உங்களை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்களாம். யாரை பார்த்தாலும் ஆன்ட்டிக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுமி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆன்ட்டி சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கு. சேர வேண்டிய 2 பேரும் சேர வேண்டிய நேரத்துல தானே சேருவாங்க. இந்த காதல் அப்படின்னு சொல்றது, கல்யாணம் அப்படின்னு சொல்றது நம்ம வாழ்க்கையில ஒரு முறை தானே நடக்கும். நீங்க லேட்டா செலக்ட் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. எதையும் சொல்ல முடியாதுல்ல. எப்போ சரியாகும்னு சொல்ல முடியாதுமா. சரியாச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? அது வரணும்னு தோணுச்சு. நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் இன்னும் எழுதி கொடுக்கவே இல்லையே. எக்ஸ்பிளனேஷன் சொல்லி அந்த மேடம் என்ன நினைக்கிறாங்க? நான் மன்னிப்பு கேட்கணும்னா சாரி சார், அது என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. உங்களோட எண்ணம் தப்புன்னு நான் சொல்ல வரல. கலைஞர்களுக்கு மரியாதையும் பாசத்தையும் கொடுக்குற ஆளு நான். பட் த திங் இஸ், எக்ஸ்பிளனேஷன் எழுதி கொடுக்காம ஸ்கூலுக்குள்ள விடக்கூடாதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க. சி ஜேம்ஸ், ஐ எம் ஹெல்ப்லெஸ். எல்லாம் எனக்கு தெரியும் சார். நீங்கள் எனக்கு காட்டுற இந்த கன்சிடரேஷனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பல பேர் நான் அகங்காரம் பிடிச்சவன் ஆணவம் பிடிச்சவன் சொல்லும் போது கூட நீங்கள் மட்டும்தான் என் நிலைமையை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் ஒன்று மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என்னோட இந்த சண்டை மேடம்க்கு எதிராக மட்டும்தான். ரொம்ப குளிர்த்துல. ஆமா. குட் மார்னிங். குட் மார்னிங். சார் என்ன திரும்பி வந்துட்டீங்க? எக்ஸ்பிளனேஷன் எழுதி கொடுக்காம ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு மேடம் புது ரூல் போட்டிருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொன்னதுனால தான் இப்ப வெளியே வந்து பிடிச்சிட்டு இருக்கீங்க. சிகரெட்டை உள்ள வச்சு பிடிக்கணுமா இல்ல வெளியே வச்சு பிடிக்கணுமான்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன். நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாம போயிட்டு ஜாடுறாடிங்க. சீக்கிரம் போங்க. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு இந்த ஊர்ல நிறைய பேர் சுத்துறாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க எனக்கு நல்ல எனர்ஜி ட்ரிங்கா வாங்கி கொடுங்க. அதை வச்சு வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். வாங்க போலாம். குட் மார்னிங். அப்புறம் ஏதாவது விசேஷம் இருக்கா என்ன? நீங்க ஏன் கிளாஸ் எடுக்க வராம இருக்கீங்க? அது வந்து நீங்க மியூசிக் கத்துக்க வேண்டாம், சயின்ஸ் இங்கிலீஷ் மேக்ஸ் இதை மட்டும் கத்துக்கிட்டா போதுன்னு உங்க மேடம் தான் என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது. நாங்க மியூசிக் கண்டிப்பா கத்துப்போம். அப்படினா நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மேடம் கிட்ட போய் சொல்லுங்க. பரவாயில்லை, நம்ம போலாம் வாங்க. ஐயோ, நான் வந்தா சரி வராது. என்ன பார்த்தா மேடம்க்கு அலர்ஜி. நீங்க வரலனா நாங்க எந்த கிளாஸுமே போக மாட்டோம். அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடாது. சுப்பீரியர் சொல்றத கேட்கணும். இல்லனா ஸ்கூலோட டிசிப்ளினை பாதிக்கும். சரி, நீங்க கிளாஸுக்கு போங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க வாங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிட்டேன். அதனால தான் சொல்றேன், இப்போதைக்கு போங்க. போங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிறுத்துங்க. என்ன இது? What are you doing here? மேடம், சார் கிளாஸ் எடுக்கிறத நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? Go to your classes. மேம், உங்களுக்கு பாட்டு பிடிக்கலனா அது வேண்டாம். ஆனா நாங்க கத்துக்குறோமே. ப்ளீஸ் மேடம், மாஸ்டர் ரொம்ப நல்லவரு. I told you it's time. Go to your classes, I say. Watchman,
ஸ்கூலோட டிசிப்ளினை கெடுக்க ஒவ்வொருத்தவங்களா கிளம்பி வந்துட்டீங்க. மேடம், இந்த ஆளை வெளியில அனுப்பு. சார் வாங்க சார், வாங்க சார், சொல்றேன் வாங்க சார். ப்ளீஸ் மேடம், சார வெளிய அனுப்பாதீங்க. உங்களை கிளாஸ்க்கு போக தானே சொன்னேன். ம். என்ன இன்சல்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதிட்டு கிளாஸுக்கு போறதை விட்டுட்டு என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க? உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் என்ன பயமுறுத்தாதீங்க. நான் என்ன பண்ணுன்னு சொல்ல வரீங்க? படிக்கிறதுக்காக வந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டான்ஸும் பாட்டும். ஓ, அதான் விஷயமா? நான் ஒன்னும் யாரையுமே கூப்பிடலையே, அவங்க தான் என் கூட வந்தாங்க. இப்ப இத்தனை பசங்க என் கூட வந்தாங்கல்ல, இப்படியே நீங்க அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் டீச்சர்ஸையும் அவளை ஏன் உங்களை கூட வெளியே வர வைக்கிறதுக்கான தந்திரம் என் கிட்ட இருக்கு. நான்சென்ஸ். ஆமா ஆமா, காமன் சென்ஸ் இல்லனா சென்ஸ் இருக்கிற விஷயம் கூட இல்லாத மாதிரி தான் தெரியும். நீ அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு இருந்தா என்னமா பிரயோஜனம்? அந்த சார் ஒரு சிகரெட் குடிச்சதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணா என்னமா அர்த்தம்? சில சமயம் இந்த குளிர்ல ஒரு சின்ன பசங்க கூட சிகரெட் பிடிப்பாங்க. ஆண்டி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஊர்ல ரப்பர் தோட்டத்துல வேலை செய்யறவங்க மாதிரி இல்ல ஸ்கூல் டீச்சர் வேலை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளா இருக்கணும். அவங்க போய் இப்படி நடந்துக்கிட்டா உன்ன மாதிரி அந்த ஆள் அடம் பிடிப்பார் போல. அதனால நீ அந்த ஆளை கூட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி வேலையில சேர்க்கறதுக்கான வழியை பாரு. ஆண்டி, நான் சொல்றது உங்களுக்கு ஏதோ புரிய மாட்டேங்குது. எக்ஸ்பிளனேஷன் எழுதி கொடுக்காம அந்த ஆளை உள்ள விட மாட்டேன். அவசரம் வேண்டாம், அவசரம் வேண்டாம். இங்க பாருங்க, இன்னைக்கு மேடமோட பர்த்டே, அதனால உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் ஃப்ரீயா நான் கொடுக்க போறேன். இங்க பாருங்க, யாரும் சண்டை போட கூடாது. லைனா வந்து ஒவ்வொருத்தரா வாங்கிக்கங்க. ஒவ்வொருத்தரா சண்டை போட கூடாது சொல்றேன்ல. ஆமா, எல்லாருக்குமே இருக்கு. நீங்க சண்டை போட்டுக்காம இருந்தீங்க, எல்லாருக்கும் ஒண்ணு கிடைக்கும். நீங்க அதனால சண்டை போட்டுக்காம வாங்கிக்கங்க. மாயா மேடம் வாழ்க, 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 மாயா மேடம் வாழ்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to Maya, happy birthday to Maya madam, happy birthday to you. இல்ல, அது வந்து மேடம், ஆல் ஆஃப் யூ கோயிங் டு யுவர் கிளாसेस. வாங்க, போங்க போங்க போங்க, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. போங்க போங்க, சீக்கிரம் 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 போங்க போங்க போங்க. யோ, தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறியா? உனக்கு புண்ணியமா போகும் ப்ளீஸ். என்ன விஷயம்? அந்த பிஜு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கான். மேடத்தோட கசின் அவரு. அவன் ரொம்ப கோவக்கார பையன். நீ இங்க வந்து பிரச்சனை பண்ற விஷயத்த மேடம் அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க. பிஜு வந்து இங்க பிரச்சனை பண்றதுக்குள்ள தயவு செஞ்சு நீ என் பேச்சை கேட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட. என்ன அந்த ஆள் பிடிச்சி அப்படி சாப்பிட்டுருவானே? ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை கடிச்சு தின்ற முடியுமாயா? கடிச்சு சாப்பிடறதுக்கு ஒன்றும் ஐஸ்கிரீம் இல்லைல்ல. இதை உன் அண்ணன் சொல்ற மாதிரி நினைச்சுக்கையா. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. மற்ற விஷயத்த நாம அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ, என் காலு சைக்கிளை பார்த்து தள்ள மாட்டியா? ஏய், ஏன்டா அப்படி முறைக்கிற? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஏன் இந்த ஏரியால ஹாப்பியா நடக்க கூடாதா என்ன? அப்போ நான் கேட்டது சரிதான். நீ ஒரு மாதிரியான ஆள் தான். தேங்க்யூ. நாம ரெண்டு பேரும் இப்பதானே சந்திச்சுக்கிறோம். என் பேர் பிஜு. ஓ, புரிஞ்சிடுச்சு. மேடமோட கசின். அதேதான். அப்புறம் இந்த ஸ்கூலோட ஃபங்க்ஷனை பாதிக்கிற மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க கூடாது, புரியுதா? அது இருக்கட்டும். நீ எப்ப ஐஸ்கிரீம் பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்ச? ஏன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்? பார்த்து பேசு, தேவையில்லாத வார்த்தை விடாத. வார்த்தை விடுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. என்ன எந்த கொம்பனாலையும் எதுவும் பண்ண முடியாது. மேல கை வை. விடியா, கொம்ப சொன்னது என்ன சொல்லிட்டேன். இங்க பாரு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க தேவையில்லாம மத்தவங்களோட அட்வொகேட்டா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றீங்க. உன் வாளை என்கிட்ட ஆட்டாத. அவன் என்ன லூசா? என்ன
வழியில பாட்டு பாடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தவன மியூசிக் டீச்சர் ஆக்குனதே நீதான். அந்த ஆளு ஒரு நல்ல மியூசிஷியன், நல்லா சொல்லிக் கொடுக்கவும் தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் ஹீரோ. ஆனா இந்த மாதிரி மோசமான ஹேபிட்ஸ் இருக்கு. அவன் நார்மலா இருக்கானாங்கிறதா என் சந்தேகமே. ஹே, அந்த மாதிரிலாம் இல்ல. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆள் போல. இல்லனா எக்ஸ்பிளனேஷன் எழுதி கொடுத்துட்டு கிளாஸ்க்கு வந்திருக்கலாம்ல. இத பாரு, மேனேஜ்மெண்ட் அனுசரிக்காத எந்த ஸ்டாஃபும் நமக்கு தேவையில்லை. ஸ்கூல்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணா எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா கொடுக்க வேண்டியதை கொடுத்து நடு ரோட்ல வீசி எறிஞ்சா கேட்கறதுக்கு ஒரு நாதியும் இருக்காது. பிஜு, இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாத. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஸ்கூலோட ரெப்யூட்டேஷன் தானே போகும். நாம எதுவும் பண்ண வேணாம். 2 நாளுக்கு அப்புறம் எதுவும் வேணான்னு சொல்லி அந்த ஆள் போயிடுவான். ஹலோ. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் கவிதா ஜி. கவிதா ஜியா? என்ன இது ஒரு ஹிந்தி ஸ்டைல்னு? அது ஃப்ராங்கா சொல்றதுனால நீங்க வருத்தப்படலாம், நான் அதை சொல்லிடுறேன். அது என்னன்னா, நான் கவிதாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணேன். அப்படியா? என்னதுக்காக இம்ப்ரெஸ் பண்ணணும்? இந்த மாதிரி வருத்தப்படுற மாதிரி கேள்விகளை கேட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நான் ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன், இந்த காதலிக்கிற விஷயத்துல நாம காதல் பண்ற இந்த விஷயத்த காதலிக்கிட்ட சரியான நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லலைன்னா அப்புறம் வருத்தப்பட வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்றது எனக்கு பிடிக்கும். எனக்கும் ரொம்ப இஷ்டம். அந்த விஷயம் ரொம்ப சுலபமாயிடுச்சுல்ல. ஒரு பொண்ணுக்கிட்ட நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லும்போது, அதோட சீரியஸான விஷயத்துல அந்த பொண்ணு சந்தேகப்படுவான்னு சொல்லும்போது இந்த காலத்துல அது சாதாரணம் தான். ஆனா அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அதோட பிக்சர் அப்படியே மாறிடும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ்ஸா இருந்தாலும் நோவா இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் ஓப்பனா சொல்லிடுங்க. உடனே நல்ல பதில் சொல்ல முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? ஓகே. இருந்தாலும் நோங்கிற வார்த்தை வராதுன்னு நான் சந்தோஷப்படலாமா? பயப்படாதீங்க, நான் டைம் கொடுக்குறேன். பார்ட்னர்ஸ்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உன்னை பத்தி நான் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். ஏதாவது சோர்ஸை யூஸ் பண்ணி நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கணும். ஒரு அரேஞ்ச்டு லவ் மேரேஜ் தான் எனக்கு பிடிக்கும். ஆமா, அது அப்படிதானே இருக்கும். இங்க அற்புதமான இடங்கள் இருக்கு. கோக்கர்ஸ் வாக், பில்லர் ரோப், பெல்ஜியம் சைட், சூசைட் பாயிண்ட். என்னைக்காவது எல்லாருக்கும் தெரிய தானே போகுது. தேவையில்லாம சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன சொல்றீங்க? கூட வேலை பாக்குற வாத்தியாரி அவரு. ஆஹா, கூட இருக்கிறது மோகன் சார் பொண்ணு கவிதா வச்சே. உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் சார். அப்போ வா. நான் உண்மையை தான் சொல்றேன். ஒரு பஞ்சுவாலிட்டி தேவையில்லையா வாத்தியார? கிளாஸுக்கு டைம் ஆச்சு. நான் வரேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியாரு இப்படி ரோட் சைடுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு இல்லையா சார்? சார், நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் சார். உங்க சொந்த விஷயம்னா மத்தவங்க யாருமே அட்வைஸ் பண்ணக்கூடாது, அப்படிதானே? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை பாரு, நாங்க நினைச்சோன்னா வேற மாதிரி பிரச்சனை பண்ணுவோம். நீ என்ன ரவுடியா இல்ல மியூசிக் டீச்சரா? சந்தேகம் வேண்டாம். இங்க பாருங்க சார், நீங்க கொஞ்சம் பாடி கேட்டுங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ குறுக்க வராத. வாத்தியாருக்கு மண்டை குழம்பி போயிட்ட மாதிரி தெரியுதே. சார், நான் உங்களை சொல்ல அவரை சொன்னேன். அதை கம்மி பண்ணும்ல. அதை விடுப்பா, இங்க ஷைனிங்கும் மேக்கப்பும் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த ஆளு ஒரு அப்பாவி. இருந்தாலும் நம்ம யாராவது சொல்லி கொடுக்கணும் இல்லையா? முதல்ல நமக்கு நாமே சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் மத்தவங்கள நாம சரி பண்ணணும். அது அவர் அடக்கி வைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி என்கிட்ட இருக்கு. அதை தான் நான் சொன்னேன். பெருசா பவர் இருக்குன்னு சொல்றாருல, அந்த காதலை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். என்ன சொல்றீங்க? இது ஒரு நல்ல உதவிதான் வாதியாரே. அது எப்படி? அது காதல் தோல்வி அடைஞ்சு இங்க சூசைட் பாயிண்ட்ல தற்கொலை பண்ணிக்கிறத விட நல்லது தானே இது. அது என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். நான் ஒரு அப்பாவி கைடு தானே வாத்தியாரு. தேடுன பாம்பு காலை சுத்திருச்சு. எங்க? எந்த கால? கலாய்க்காதீங்க வாத்தியாரே. அதோ அங்க வராரு, அவர்தான் கவிதாவோட அப்பா. விநாயகன் சார் அடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல சான்ஸ். இருந்தாலும் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இவர் பேரு ஜேம்ஸ் சார், நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற மியூசிக் வாத்தியாரு. ஹலோ. ஹலோ. நேர்ல பார்த்தது நல்லதா போச்சு. நான் இங்க சங்கீதத்தை அனுசரிச்சு யோகா பண்ற அளவுக்கு ஒரு புது மெத்தடை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மியூசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கேன்.
நீங்க தான் அதுக்கு உதவி செஞ்சாங்க. எஸ்டேட் ஓனரா இருந்தாலும் பாடி பில்டிங்ல தான் மோகன் சாருக்கு இன்ட்ரெஸ்ட். கொடைக்கானல்ல கடந்த 10 வருஷமா இட்லி சாப்பிடுற போட்டியில நம்பர் 1 நம்ம மோகன் சார் தான். தேங்க்யூ. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன? உங்க பொண்ணு கவிதாவுக்கு பின்னாடி ஒருத்தவன் ரொம்ப நாளா சுத்தி சுத்தி சுத்தி. ஐயோ சார், நான் இல்ல சார், இந்த வாத்தியார் தான். இந்த வாத்தியார் தான் அதுக்கு சாட்சின்னு சொல்றதுக்காக நான் வந்தேன். குற்றவாளி வேற ஒரு வாத்தியாரு. அத பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஆளு யாருன்னு இவர்கிட்ட சொன்னா இப்பயே கொண்டு போட்டுருவாரு போல இருக்கே. அதனால இந்த பிரச்சனையை நாங்களே டீல் பண்ணிக்கிறோம். எங்களால அது முடியலங்கிற போது அப்ப நீங்க இன்வால்வ் ஆனா போதும். இத நீ சொல்லணுமா என்ன? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். நாங்க தான் இல்லன்னு சொன்னோம்ல. என்ன வாத்தியாரே, நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க. என்னோட ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கா? உங்களோட ஒரு ஆக்டிவிட்டில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னது? இட்லி சாப்பிடுறது. என்னன்னா டீ சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, காபி சாப்பிட்டேன். காஃபியை சாப்பிடக்கூடாதுனே, குடிக்கணும். என்னாச்சு சார்? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இங்க உக்காந்துருக்கீங்க. என்ன மாதிரி குழப்பம் இல்லாத ஒரு ஆளை பார்க்க முடியாம குரங்குன்னு சொல்றது ஒரு காமெடிக்காக தான். நான் நேருக்கு நேரா உங்களை குரங்குன்னு சொன்னா அதுல ஒரு காமெடி இல்ல. காரணம் அது ஒரு யதார்த்தமான வார்த்தை. தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. நீங்க ஒன்னும் சும்மா உட்காரலன்னு எனக்கு நல்லா தெரியுது சார். டீசெண்டா மத்த சாருங்கெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்க ஒரு வேலை பண்றீங்களா? ஒரு பந்தலை போட்டு மரணம் வரை உண்ணாவிரதம்னு ஒரு கேப்ஷன் போர்டை போட்டு சாகர வரைக்கும் அதுக்குள்ளேயே கிடங்க. இங்க பாருங்க, எங்க மேடத்தை தோக்கடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன வளரல சார். தேவையில்லாம நாம 2 பேரும் எதுக்காக சண்டை போட்டுக்கணும்? அப்படி வலிக்கலாம். இந்த ஸ்வெட்டர் எங்க இருந்து வாங்குனீங்க? இது பழசு சார். அப்படியா? பார்த்தா சொல்ல மாட்டாங்களே. பார்க்கிறதுக்கு அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு. இத போட்டுக்கிட்டு நீங்க வர்றத பாக்கும்போது ஒரு பிலிம் ஸ்டார் மாதிரியே இருக்கீங்க. ஆமா, இது மேடம் வாங்கி கொடுத்தது. இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா மேடத்தோட கையால உங்களுக்கு கண்டிப்பா அடிதான் விழ போகுது. எத்தனை மணிக்கு பெல் அடிக்கணும்? 12:30. இப்ப மணி என்னாச்சு? 12:45. போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க, இல்ல அவ்வளவுதான். அப்படி சீரியஸான மேட்டரா இருந்தா மேடம் நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க. அதுவும் சரிதான். ஒருவேளை குழந்தைங்க ஏதாவது விளையாட்டுத்தனமா அடிச்சிட்டாங்களே என்னவோ. இல்ல, நான் இப்பதான் கிரவுண்ட்ல இருந்து வந்தேன். குணசேகர், ஏன் சீக்கிரம் பெல் அடிச்சீங்க? சீக்கிரமாவா? கலாய்க்காதீங்க சார். பெல் அடிக்க ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதுக்காக இப்படியா பேசுறது? இந்தாலும் என்னையா சொல்ல வரா? யோ, பெல் அடி 1/2 மணி நேரம் இருக்கியா? ஏய், நீ பாரியா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஏமாத்திட்டானே. யாரு? வேற யாரு? அந்த ஜேம்ஸ் தான். உங்க மேல இருக்கிற கோபத்தை அப்படியே என் மேல திருப்பிட்டாரு மேடம். நீங்க எதுக்கு அந்த ஆள்கிட்ட பேச போனீங்க? தப்புதான், மன்னிச்சிடுங்க. இனி தப்பு பண்ண மாட்டேன். மேடம், ஜேம்ஸ் விஷயத்துல சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கணும். இல்லனா நம்மளோட ஸ்கூலுக்கு தான் ஒரு கெட்ட பேர் வரும். இந்த விஷயம் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மேடம், நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கவா? நாம அந்த ஆளை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காம்ப்ரமைஸா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதி கொடுக்க அந்த ஆளால முடியலனா வர்க் பண்ண வேண்டாம். அப்படி ஒரு எக்ஸ்பிளைன் எழுதி கொடுத்தா ஜேம்ஸ் திரும்ப வெளியில வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லல்ல? அதுதானே அந்த ஆளுக்கு பிரச்சனையே. நான் வேணா கொஞ்சம் பேசி பாக்குறேன். நான் சொன்னா அந்த ஆளு கேட்பாரு மேடம். டேய் ஜேம்ஸ், உட்காருங்க. தேங்க்ஸுங்க. என்னாச்சு? 2 பேரும் வந்திருக்கீங்க? சொல்றோம். இந்த குளிர்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஏன் வந்திருக்கோம்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான். நான் வேற எங்கேயுமே போறதே கிடையாது. ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலு. நான் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்னு உனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இந்த பில்டப்லாம்? இங்க பாரு, நான் சொல்றதை முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் சொன்னா போதும். ப்ளீஸ், இடையில இப்படி பேசக்கூடாது. நீ ஆளு ரொம்ப எங்க இருக்க? எங்க இருக்கிறதுனால மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாம் நடக்கணும்னு தோணும். நாம செய்யறது எல்லாம் சரிங்கிற நியாயமும் நமக்கு தோணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்கிட்ட சொல்லிட்டேன். நீங்களாவது ஏதாவது சொல்லி புரிய வைங்க. ஜேம்ஸ் தம்பி, நாங்க நிறைய தடவை மெமோ வாங்கியிருக்கோம், எக்ஸ்பிளனேஷனும் எழுதி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்தாபனம்னு வரும்போது இந்த மாதிரி பல விதிகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதி கொடுக்கறதுனால நீ ஒன்றும் தரம் குறைஞ்சு போயிட மாட்ட. இந்த ஊர்லயே நல்ல பேரோடு இருக்கிற ஒரே நல்ல ஸ்கூல் இதுதான். அதுவும் தமிழர்கள்.
அங்க நாமளே பிரச்சனைய பண்ணி தேவையில்லாம மத்தவங்க மூக்கு நுழைக்கிறதுக்கு நாம அனுமதிக்க கூடாது ப்ளீஸ். இங்க பாருங்க ஜேம்ஸ் சார், 2 சென்டென்ஸ்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதி கொடுத்து பிரச்சனையை முடிச்சிட்டு நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வாங்க. நாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே இதுதான் ஆசைப்படுறோம். உனக்கு இப்போ ஒரு 28 வயசு இருக்குமா? இப்படியே இருந்தா போதுமா என்ன? ஒரு கல்யாணம், குடும்பம், இது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தானே. எனக்கு அந்த மாதிரி பெரிய ஆம்பிஷன் எதுவும் இல்ல. இன்னைக்கு முடிஞ்சா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. பிலாசபியும் காரணமும் உன்னால தாராளமா சொல்ல முடியும். ஆனா அதனால வாழ்க்கை நல்லபடியா நடக்காதுடா ஜேம்ஸ். நான் உன் மேல இருக்கிற பாசத்துல தான் தம்பி சொல்றேன். நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மேடம் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனை எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதானே. உங்க எல்லாரோட ஆசையும் அதுதானா? நான் அப்படியே பண்ணிடுறேன். குட் மார்னிங் மேடம். மார்னிங். என்ன? இந்தாங்க என்னோட எக்ஸ்பிளனேஷன். இங்க பாருங்க மேடம், நான் பண்ண விஷயம் சரின்னு நான் சொல்லவே இல்லை. எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டதுல நான் தப்பா நினைக்கவே இல்லை. ஆனா எக்ஸ்பிளனேஷனை நீங்க கேட்ட விதத்தை வச்சு நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். பெருந்தன்மையும் அனுதாபமும் எனக்கு பிடிக்காத விஷயம். அதை நான் யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே மாட்டேன். உண்மையை சொல்லப்போனா இந்த பிரச்சனையை சாக்கா வச்சு நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். அப்புறம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு ஈஸியான வழி சொல்றேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு லெட்டர் கொடுத்தேன்னு எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்டயும் சொல்லிடுங்க. என்ன நம்புங்க, நான் திருந்தறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டேன். காரணம், எனக்கு என் மனசாட்சி தான் பெருசு. அந்த மனசாட்சி என்கிட்ட சொல்லுது இந்த பிரச்சனையில நாம 2 பேருமே தப்பு பண்ணிருக்கோம். இப்படிக்கு மரியாதைக்குரிய ஜேம்ஸ். அம்மா. என்னடா திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ காலையிலேயே எங்கடா போயிருந்த? இங்க எலிசபெத் ராணி மாதிரி ஒரு ராஜகுமாரி இருக்காங்களா, மாயா ஜோ, அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அட, நீ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்தேன். சரி, மாயா என்ன சொன்னா? அவங்க பதிலுக்காக நான் வெயிட் பண்ணல. அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த? ஓ, இனி உன்னை கூப்பிடுறதுக்காக ஆள் இங்க வரணுமா? அதுக்கான அவசியம் இருக்காதுன்னு எனக்கு தோணல. இவனுக்கு என்னாச்சு? டியர் மாயா, இங்க இருந்து லெட்டர் எழுதுறதுக்கு பதிலா கொடைக்கானல் குளிருக்கு ஓடி வரணும்னு ஆசையாதாம்மா இருக்கு. என்னோட ஃப்ரெண்டும் என்னோட தங்கச்சியுமான உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ஆசை இல்லைன்னு நீ நினைக்கிறியா என்ன? ஆனா ஒரு நாள் கூட இங்க விட்டுட்டு என்னால வர முடியாது. கொடைக்கானல்ல இருக்க சீசன் மாதிரி எங்களை மாதிரி டாக்டர்ஸ்க்கும் சீசன் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் அம்மாவை பாக்குறதுக்கு நான் ஊருக்கு போறேன். அவங்கள பார்த்துட்டு நான் உன்னை வந்து பாக்குறேன். அப்புறம் உன் லெட்டரோட என்க்ளோஸ் பண்ண எக்ஸ்பிளனேஷன் லெட்டரை படிச்சேன். அற்புதமா இருக்கு. ஒரு சாதாரண விஷயத்துக்கு அடம் பிடிக்கிற உன்ன மாதிரி ஆளுக்கு இவ்வளவு தைரியமா ஒரு பதில எழுதுன அந்த மியூசிக் டீச்சரை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அவருக்கு ஃபேவர் பண்ணும்போது உன் சைட் தான் ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்புறம் சங்கீதத்து மேல ரொம்ப ஆசையா இருக்கிற நீ அந்த டீச்சர் கிட்ட கலைக்கும் சங்கீதத்துக்கும் எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு வாதாடினது ரொம்ப தப்பு. நீ ஜெயிக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ணக்கூடாது. இதை என்னாலேயே ஏத்துக்க முடியல. அடம் பிடிக்காம அவரை கூப்பிட்டு வச்சு பேசி பிரச்சனைய சால்வ் பண்ணு. மத்த விவரங்களை நாம நேர்ல பேசிக்கலாம். இப்படிக்கு உன் கூட பிறந்த விலாசனி. கடவுளே, அவரை நான் எங்கன்னு போய் தேடுறது? பாரேன். சார், உங்களை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுங்களா? இந்த கொடைக்கானல தனியா நீங்க உட்காந்து இயற்கையை ரசிக்க இந்த ஒரு இடம் தான் கிடைச்சதா? பயப்படாத குணசேகரா, நான் தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டேன். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நடக்கிற விஷயத்த முடிவு பண்றதுக்கு அவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதுக்கு ஊடார புகுந்து வேலை பண்றதுதான் இந்த தற்கொலை. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் போதும், ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? இங்கெல்லாம் பேய் பிசாசு உலாவுற இடம் சார். சங்கீதம் அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம். சரி, வந்த விஷயம் என்னன்னு சொல்லவே இல்லையே. மேடம் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க சார். என்னால இப்ப வர முடியாது. நான் அப்புறமா வரேன், நீங்க போயிட்டு வாங்க. எங்க வரும்னு மேடம் கேட்ட நான் என்ன சொல்ல?
என்ன பார்க்கலன்னு ஒரு பொய்ய சொல்லிடுங்க. ஐயோ கடவுளே, என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் சார் நீங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு வேலைக்கு வர எண்ணமே கிடையாதா? என்ன பண்றது, இருக்கிற வீட்டுல வயிறு முட்டை சாப்பாடு போடுறாங்க, வேற என்ன தேவை இருக்கு? சரி நான் கிளம்பட்டுமா? என்ன பண்றது? புரிஞ்சிடுச்சு மேடம். அப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்ததுக்காக நீங்க இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கேட்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நேத்து சாயங்காலம் நான் ஜேம்ஸ் வீடு வரைக்கும் போயிருந்தேன். இன்னைக்கு அவர் எக்ஸ்பிளனேஷனை கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன அவரால் கேட்காம இருக்கவே முடியாது. அவர் என்கிட்ட மட்டும்தான் மேடம் மரியாதை காட்டுறாரு. மேடம்னு சொல்லும் போதே அவருக்கு அது என்னன்னு சொல்றது, பயம், மரியாதை, பக்தி. அவரு உங்களை நேர்ல வந்து ஃபேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயப்படுறாரு. அவர் வரும்போது நீங்க கொஞ்சம் சாஃப்டா பேசினா போதும். அது வந்து மேடம், ஜேம்ஸ் ஒரு அப்பாவி, டக்குன்னு ரியாக்ட் பண்ற டைப்பு. மேடம் வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்களோ? சரிங்க மேடம், நான் ஜேம்ஸ் வரும்போது வரேன். அப்பா கிட்ட அவங்க 2 பேரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஜேம்ஸ் வாத்தியார் சொன்னதுனால அப்பா என்ன போட்டு அடிச்சிட்டாரு. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இப்பவே கிளம்புறியா? நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசி ஆகணுமே. விடிஞ்சாலும் அந்த விஷயம் முழுசா சொல்ல முடியாது. உட்காரு. நாம லவ் பண்றதுனால நாம இந்த மாதிரி பல சோதனைகளை கடந்து வந்துதாகணும். அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இருக்கணும். நீ ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல. அப்பா வந்துட்டு இருக்காரு. ஐயோ, நான் கிளம்புறேன். எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நான் ஒன்றும் பயப்படல. எனக்கு எப்பயோ லேட் ஆயிடுச்சு. உடனே மழை வரும், மழை வந்தா காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்தா ஹாஸ்பிட்டல் போகணும். அப்புறம் உனக்கு தானே சிரமமா இருக்கும். நான் வரேன். முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. நாம பேசுறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. நான் வரேன். எங்க போறீங்க? தேவைப்படுற நேரத்தில் இந்த பைக் வேற ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. நீ வீட்டுக்கு போடி. வீட்டுக்கு போ, சீக்கிரம் போ. இது என்னன்னு தெரியுமா? கை மசில். ஓஹோ. இனிமேலும் நீ என் பொண்ணு கூட பேசுறத நான் பார்த்தேன்னா என் கை தான் உங்ககிட்ட பேசும். சரிதான், புரிஞ்சுச்சு. போயிட்டு வரேன். நில்றா. தேங்க்யூ சார். போயிட்டு வரேன். ஜேம்ஸ், நீங்க ஏன் ஸ்கூலுக்கு வராம இருக்கீங்க? நான் தான் பியூனை அனுப்பி விட்டேன்ல. நீங்க அன்னைக்கு கொடுத்த லெட்டரை நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனா எடுத்துக்கல. அதனாலதான் அந்த லெட்டரை நான் வேற யாருக்கும் காட்டல. நீங்க ஒரு அற்புதமான மியூசிஷியன் அண்ட் a குட் டீச்சர் டூ. நான் தூக்காம இருக்கிறதுக்காக நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் உங்களை வருத்தப்பட வச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. நடந்த விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் அனலைஸ் பண்ணாம நாம அதை மறந்துடலாம். உங்களால முடிஞ்சா நாளைக்கு நீங்க வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்க. யாருக்கிட்ட கேட்டு நீ மறுபடியும் அவனை ஜாயின் பண்ண வச்ச? எக்ஸ்பிளனேஷன் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண வேணாம்னு எப்படி சொல்றது? ஆல்ரெடி ஸ்டாஃப் மீட்டிங்ல நான் ஒத்துக்கிட்டேன். யார கேட்டு ஒத்துக்கிட்ட நீ? இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இப்ப அவங்கிட்ட நாம தான் தோத்துருக்கோம். அவன் கண்டினியூ பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பிஜு. எதுக்கு பிரச்சனை பண்ணணும்? என்ன ஆச்சு உனக்கு? நீ யாரையும் பார்த்து பயப்படுறிய? இந்த விஷயத்துல ஸ்டாஃப்ஸை யாராவது ப்ரெஷர் பண்ணாங்களா என்ன? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லும்போது திரும்ப எதுவும் சொல்லாம இப்படியே பாக்குறதா இப்ப இருக்கிற ஃபேஷனா? வெரி குட். எங்க போறாப்ல? ஸ்கூலுக்கு தான். லிஃப்ட் எல்லாம் வேண்டாம், நானே நடந்து போய்க்கிறேன். நில்லு. நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகக்கூடாது. எனக்கு புரியலையே. புரியல? தெளிவா சொல்றேன், இனி நீ அங்க போகவே கூடாது. அது சரி, அத சொல்ல வேண்டிய ஆளுங்க சொன்னா நான் அதை கேட்டுக்கிறேன். நீங்க யார் சொல்றதுக்கு? எறா கையா. நம்ம ஜேம்ஸ் வாத்தியார் தானே? சார் சார், அவர் அடிக்காதீங்க சார். ஏன் அவர் அடிக்கிறீங்க? சொல்ல நீ யாரா? சொல்ல கேளுங்க. தேவையில்லாம ஏன் சார்? வராத. விலகி போங்க. இதோட முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க உங்களை. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க மேடம்க்கு சப்போர்ட் பண்ண கோவத்தினால நான் ஒரு வேலையை பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த காதலுக்கு நான் ஒன்னும் எதிரிலாம் கிடையாது, நானும் நண்பன் தான். அதெல்லாம் விட்டுருங்க சார். மேடத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் என் மனசுக்குள்ள உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன். நம்ம தப்பு சரின்னு சொல்றது ஒரு ரிலேட்டிவா இருக்கும். நடந்ததெல்லாம் கேள்விப்படும் போது மேடம் சைட்லயும் உங்க சைட்லயும் எந்த தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. இப்பதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்ல, அந்த பிஜி சொல்றதெல்லாம் கேட்டு ஸ்கூலுக்கு வராம இருக்காதீங்க. நான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கேன் சார். அன்னைக்கு மேடம் வந்து சொல்லிட்டு போனதாலதான் நான் ஸ்கூலுக்கே வரேன். என்னாச்சு சார், அடிபட்டு இருக்கா என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல, திருப்பி அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்ப என்னால முடியாம போயிடுச்சு. அப்புறம் போயமோட விஷயம் என்னாச்சு? எந்த போயம்? போயம் கவிதா. கவிதாவோட அப்பா இருக்காருல்ல, அந்த குஸ்திக்காரன், அந்த ஆள் தான் ப்ராப்ளம். அந்த ஆளை எப்படி கவுக்கணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கல்யாண வேலையை மட்டும் பாருங்க. ஹலோ. என்ன மறுபடியும் போட்டு கொடுக்க வந்திருக்கீங்க? ஐயோ சிஸ்டர், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் இப்போ ஒரு நல்ல விஷயம் பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். வினய் பத்தி பேசதான் வந்திருக்கேன். இந்த நாரதர் முனிவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு அதை சால்வ் பண்றதுக்கு அவரே முயற்சி எடுப்பாரு. அதே மாதிரிதான் நானும். மேடம் பாக்குறாங்க. மோகன் சார் இருக்காரா? இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. அடுத்த இட்லி போட்டிக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. குட் மார்னிங் பாய்ஸ். குட் மார்னிங். வணக்கம் சார். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். அப்புறம் அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இந்த மியூசிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு என்னோட உதவி தேவைப்படுதுன்னு, அதுக்காக இப்ப நான் இங்க வந்திருக்கேன். வெரி குட். ஞாபகப்படுத்தினதுக்கு நல்லது. நாம இன்னைக்கே சங்கீத யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலாம். அம்மா, இவங்க 2 பேருக்கு டீ எடுத்துட்டு வா. சரிப்பா. கொஞ்சம் சக்கரை அதிகமா. சரிப்பா. ஐயோ, இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் எடுத்துட்டு வரலையா? இருக்கு சார். வெரி குட். இங்க பாரு ஜேம்ஸ், நீ ஏதாவது ஒரு டியூனை ப்ளே பண்ணு. உசேன், நீ நான் பண்ற மாதிரி எக்ஸர்சைஸ் பண்ணணும், புரிஞ்சுதா? ரெடி? 1 2 3. நீ என்ன எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க? வாய் மூடு. சார் டீ வந்துருச்சு, நம்ம டீ குடிச்சு அடுத்த வேலையை பார்க்கலாமே. சரிதான், உட்காருங்க.
டேய் நீ சொல்ற நீயே சொல்லு. அட நீ சொல்றானா? என்ன சொல்லு வாத்தியாரே. அது சார் அது வந்து என்னன்னா கவிதாக்கு நாங்க ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்கோம். ஆளு யாரு? எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஆளு. எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி. நான் பாசம் மட்டும்தான் காட்டுவேன். யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிசிக்கலி நல்ல ஃபிட்டான ஆளா இருக்கணும். இந்தியால ஏன் எல்லாம் ஒல்லியா இருக்காங்க தெரியலையே. எக்ஸசைஸ் பண்ணாதனால தான். என்னோட இன்ட்ரெஸ்டும் என் மருமகனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில நல்ல பொருத்தம் வேணும். சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு வரப்போற மருமகனுக்கு எனக்கு நெருக்கமான என்னோட சிஷ்யனோட ஸ்தானம் அவருக்கு இருக்கு. என்ன நீங்க சொல்றீங்க? இதுக்கப்புறம் ரெஸ்லிங் எல்லாம் கத்துக்க சொன்னா அது நடக்கிற விஷயமா என்ன? ரெஸ்லிங் கத்துக்க சொல்லி யார் சொன்னது? அப்புறம் ரெஸ்லிங்லயும் பாடி பில்டிங்லயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கவிதாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் புரிய வச்சா மட்டும் போதும். இப்ப மாமனார் மிலிட்டரியில இருக்கிறதுனால மருமகனுக்கும் சுட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் இங்க நேர்மையா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டும். சார் நீங்க ஒரு ரெஸ்லர் ஆகணும்னு நாங்க சொல்ல வரல. அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம சின்னதா ஒரு டிராமா போட போறோம். காதலுக்காக செங்கோலையும் கிரீடத்தையும் தூக்கி எறிஞ்ச ராஜாக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த மாதிரி தான். நான் குஸ்தி கத்துக்கு போற ராஜாவை பத்தி நான் கேள்விப்படல. வண்டியில இருந்து கீழே இறங்கு. இங்க பாரு, நீ தான் என்னோட முதல் எதிரியே. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீங்க அதை இன்னும் மறக்கவே இல்லையா? அன்னைக்கு அந்த ஒரு தப்ப பண்ணதாலதான் இன்னைக்கு உங்க காதல சேர்த்து வைக்கிறதுக்காக நேர்ல உங்களை பார்க்க வந்திருக்கான். எனக்கு இல்லடா, இவருக்கு கூட. மறப்போம், மன்னிப்போம், forget and forgive. இதுக்கப்புறம் நாம 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு காதல் டிராமாவை ஆரம்பிக்கலாம். நல்லா சொல்லுங்க சார். நீங்க முதல்ல ஹெக்கிங் பாதம்ஸ்க்கு போய் இந்தியன் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்ற ஒரு புத்தகத்தை வாங்கி அதுல இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தெளிவா படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்க மாமனாரை பார்க்க போறீங்க. இது சரியா? எல்லாம் கரெக்டா தான் சார் வரும். ஒருவேளை இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வச்சாலும் நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்க போங்க, நான் போயிட்டு வரேன். நீங்க இங்க தானே இருக்கீங்க? நீங்க போங்க. சரி. இரு. உங்க அப்பாவை கூப்பிடு. எதுக்கு? கூப்பிடு. என்ன விஷயம்? எனக்கு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும். ஒன்னு அவரு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லனா இல்லனாலும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். Proper exercise must for the human bodies. The control of body weight is the first consideration of human body. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் எங்க இருந்து படிச்சுட்டு வந்த? எனக்கு கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? நான் அதை சொல்லித்தரேன். உன்னை இன்னைக்கு சார் 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 விட்டுருங்க சார். சார் சார் விட்டுருங்க. தண்ணி எங்க இருக்கு? நீங்க போங்க. ஜேம்ஸ், நீங்க ஏன் ஸ்கூலுக்கு வரல? சாரி மேடம், நான் இனிமே ஸ்கூலுக்கு வர மாட்டேன். என்னால உங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். பிஜு உங்களை இன்சல்ட் பண்ணதை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவர் என்ன இன்சல்ட் பண்ணல, என்ன அடிச்சாரு. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா ரவுடிசம் பண்ணாரு. சாரி ஜேம்ஸ், நடந்தது எல்லாத்தையும் வினய் சார் என்கிட்ட சொன்னாரு. பிஜு பண்ணது தப்பு தான். எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது. நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வரணும். உங்களோட இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா இதுக்கப்புறம் நாங்க வந்தோன்னா உங்களுக்கு தான் நிம்மதி இல்லாம போயிடும். தேவையில்லாம என்னால நீங்க அவர் கூட சண்டை போட வேண்டாம். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிறது நான் தான். யார் வேணும் யார் வேணாங்கிறது எனக்கு தெரியும். நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டணுங்கிற உங்களோட இந்த பழக்கம் நல்லது கிடையாது. இது பழக்கம் ஒன்றும் இல்லை. உங்களோட விஷயத்திலேயே இது நல்லா தெரியும். எந்த விஷயத்திலையும் நான் முடிவை தனியா எடுக்கணும். அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னோட அப்பா. ஆனா இப்ப அதுல இருந்து நான் ரொம்ப மாறிட்ட மாதிரி இருக்கேன். பிஜு பேசின எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த அனுதாபம் அப்படின்னு சொல்றது அதை சாதாரணமா எல்லாரும் மறந்துடுவாங்க. அது எனக்கு பிடிக்காத விஷயம். இந்த ஹில் வேலி பப்ளிக் ஸ்கூல்ல எத்தனையோ டீச்சர்ஸை நான் பார்த்திருக்கேன். அவங்க கிட்ட இல்லாத திறமை உங்ககிட்ட இருக்கு. நான் வேற எதையும் சொல்ல விரும்பல. நீங்க கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும். இதை என் வேண்டுகோளா நினைச்சுக்கோங்க.
விலாசினி அக்காவுக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ லெட்டர்ஸ நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். அதுல இருந்து ஒரு வித்தியாசமான லெட்டர் தான் இது. நீங்க தான் என் மனசை பிரதிபலிச்சீங்க. அதனால எதையும் மறைச்சு வைக்காம நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஜேம்ஸ்ங்கிற மியூசிக் டீச்சரை பத்தி சொல்லாம ஜேம்ஸ்ங்கிற கணவரை பத்தி தான் சொல்ல போறேன். புருஷன் எப்பவுமே லவபிளா இருப்பாருன்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல, மனசை எப்பவுமே தள்ளாட விடாம பாத்துக்கிற என் தங்கச்சிக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு நீங்க நினைக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கிற ஜேம்ஸ் தான் என் மனசு முழுக்க இருக்காரு. திமிரா இருக்காதன்னு நிறைய தடவை எனக்கு சொல்லி கொடுத்த அந்த பழைய ரூம்மேட்க்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு இப்ப தோணுதா? என்னமோ எனக்கு எதுவுமே தெரியலக்கா. எல்லாம் ஒரு நிமிஷம் தான் எனக்கு சொல்ல தோணுது. என் மனசு அப்படிதான் இருக்கு. ரொம்ப அதிகமா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களோட மனசோட கற்பனையா நான் இருக்கேன். உங்க அன்பு தங்கச்சி மாயா. ஹலோ, அங்கேயே நில்லுங்க. ஐயோ இந்த ஆள் வரான்டா. இந்த ஆளா? உங்களதான் அங்கேயே நில்லுங்க. என்ன நம்மளால முடியாது, நான் போறேன். ஜேம்ஸ் நில்லு அங்க. ஐயோ எனக்கு நல்லா பயமா இருக்குப்பா. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. நான் உங்களை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு, என்ன பிரச்சனை? அந்த வினயனை நான் அர்ஜென்ட்டா பார்க்கணும். ஐயோ வினய் சார் இதுக்கப்புறம் கவிதாவை பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அது 2 தடவை. அது இல்ல ஜேம்ஸ், நீ சொன்னதுனாலதான் வினயனோட ப்ரொபோசலை ஏத்துக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அவரோட பயோடேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது கல்கட்டால என் கூட வேலை பார்த்த கோபிநாத்தோட பையன் தான் வினயன். அந்த மாதிரி நல்ல குடும்பத்துக்கு மருமகளா போற பாக்கியம் என் பொண்ணுக்கு தானா வந்திருக்கு. சார் நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பலாமா? 100% நம்பலாம். இதுக்கப்புறம் நீங்க வாக்குறுதியை மாற மாட்டீங்கல்ல? என் குடும்பத்துல யாரும் கொடுத்த வாக்க மீற மாட்டாங்க. அது தெரியும், நான் அதனால கேட்கல. எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருந்திருக்கும். ஆமா சார். என்னாச்சு? உங்களோட அனுமதியோட அவங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சு நாங்க 2 பேரும் வினயன் சாருக்கும் கவிதாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம். நாங்க இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தா வரோம். வினய் சார் 2 பேரும் தைரியமா வாங்க. வா. நாங்க 2 பேரும் தான் சாட்சி கையெழுத்து போட்டோம். ஆமா ஆமா. வா மாமா, எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு பாடி பில்டர் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 5-6 வருஷம் காத்திருக்கணும்னு தான் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சேன். அதை தவிர அது பரவாயில்ல. நீங்க தேவையில்லாத வேலை பண்ணியிருந்தாலும் உங்க கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு பாடி பில்டர் ஆகிறதுக்கு 5-6 வருஷம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. என்னோட மருமகனை 2 வருஷத்துக்குள்ள நான் என்னை விட பெரிய பாடி பில்டர் ஆக்குவேன். ஸ்கூல்ல ஸ்டாஃப்ஸும் குழந்தைங்களும் ப்ரெஷர் பண்ணதுனால தான் நான் உங்களை 2வது முறையா ஜாயின் பண்ண சொன்னேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. இது என் பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்டது. பிரஸ்டீஜ்னு சொல்லும்போது பிஜு மேல இருக்க கோபத்தினால நினைக்காதீங்க. இது என்னோட ஆசையும் கூட. நீங்க ஸ்கூலுக்கு வரணும். என் மனசுக்கு சக்தியும் தைரியமும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னும் போது மேடம், என் மனசுக்குள்ள ஒரே ஒரு தடவை நான் கால்குலேட் பண்ணி நான் எடுத்த முடிவு தான் இது. அதை நினைக்கும் போது நடந்தது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. எனக்கு கீழ்ப்படியாத உங்களோட நேச்சர் எனக்கு தெரியாமலேயே. மேடம் மேடம், ஒரு காமெடிக்காக கூட இதை நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க. என்னை பத்தி எதுவும் உங்களுக்கு தெரியாது. நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாமலே என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. வந்த அன்னைக்கு அந்த பாட்டுவாதியோட பேச்சும் அந்த மேடத்தோட ஆக்டிங்கும் இத பார்க்கும் போதே எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி தான் நடக்கும்னு. உங்களுக்கே அப்படி தோணுச்சு? ஜோசியம் தெரியுமா டீச்சர்? ஜோசியம் ஒண்ணும் இல்ல குணசேகர, அனுபவம் தான் குரு. சரிதானே டீச்சரு? டீச்சரோட வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி மீட்டர் பார்க்க வந்த சுகுமார் சார் கூட டீச்சர் மீட்டர் ரீடிங் பத்தி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
இப்ப இவங்களுக்கு 2 பசங்க. சத்தியமா மேடத்துக்கு என்னாச்சுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. மேடம், ஜேசி மேடம், நீங்க பார்த்தது உண்மைதானா? நான் எதுக்காக போய் சொல்ல போறேன் குணசேகரா? மேடம்க்கும் ஜேம்ஸ் சாருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது உண்மைதான். வெக்கமே கிடையாது உனக்கு. எங்கேயோ தெருவுல சுத்திட்டு இருக்கிற நாயை போய் காதலிக்கிறேன்னு சொல்ற. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உன்கிட்ட படிக்கிற பசங்க உன் மூஞ்சுக்கு நேரம் கேள்வி கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவ? கோயம்புத்தூர் ஃபேக்டரி வரைக்கும் நியூஸ் போயிருக்கு. எதுக்கு நீ இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுல. இனி வெளியே தலையே காட்டாதீங்க. என்னெல்லாம் பண்ணாம மெமோ கொடுக்கறது, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது, ஸ்கூலை பூட்டுற வரைக்கும் போயிட்டா. என்னம்மா உன் பிரச்சனை? நான் எல்லாத்தையும் சொல்றேன் ஆண்டி. பிஜு இப்படி சத்தம் போட்டு போற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், உண்மைதான். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அவர் நம்ம ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா இருக்கிறது தான் தப்பா என்ன? யாரும் பண்ணாத பெரிய தப்புன்னு நான் பண்ணலையே. அந்த ராஸ்கலை கல்யாணம் பண்ணி எங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தேவையில்லாத விஷயத்துக்காக நீங்க அடம் பிடிக்காதீங்க. என்னோட எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியும். என் அப்பா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அத பத்தி இதுவரைக்கும் நான் எதுவுமே கேட்கலையே. சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் சொந்த பந்தம் உடையக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? எதுவும் தெரியாத குழந்தை மாதிரி என்ன நினைக்காதீங்க. அதுக்காக என் பர்சனல் விஷயத்திலயும் யாரும் இன்வால்வ் ஆக வேண்டாம். என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? இனிமே யார் உதவியும் தேவையில்லைன்னு சொல்ற. இனிமே நாம இங்க இருக்க கூடாது. நீ என்னடா சொல்ல வர? ஏமா, நான் உங்ககிட்ட தமிழ்ல தானே சொல்றேன். அவங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து நாம வச்சிருக்கோமா? இதுக்கு அர்த்தம் நமக்கு புரியாதுல்ல? இதுக்கு மேல இங்க இருந்து என்னால அசிங்கப்பட முடியாது. நீங்க கிளம்புங்க. அம்மா, ஜேம்ஸ், என்னம்மா? நான் கேள்விப்பட்டது உண்மையாடா? உன்னால தானே அந்த பிஜு அவங்க அம்மாவும் மாயா கிட்ட சண்டை போட்டு போனாங்க? என்னாலயா? நானும் அவங்கள போக சொன்னேன். நல்லா இருக்கே கதை. நீ என்கிட்ட உண்மையை சொல்லணும். நீயும் மாயாவும் லவ் பண்றீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, நிஜமா? முதல்ல மேடம் கிட்ட சண்டை போனப்ப அத குற்றம்னு சொன்னாங்க. இப்ப எங்களுக்குள்ள நல்ல புரிதல் வந்திருக்கு. இப்ப அதையும் குற்றம் சொல்றாங்க. மனுஷனை நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கடுப்பா இருக்கு. நீ இந்த காமெடி பண்ணாம நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அந்த மேடம்க்கு திமிரு அதிகமா தான் இருக்கு. ஆனா அவங்க மனசு ரொம்ப மென்மையானது. என்ன மாதிரிமா? இந்த மின்மணி பூச்சி கதையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். அப்ப அம்மாக்கு என்னதான் வேணும்? நான் அவங்கள லவ் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? நான் அவங்கள லவ் பண்ணணுமா இல்ல வேண்டாமா? ஒழுங்கா தெளிவா சொல்லுங்க. ஏண்டா, அந்த பொண்ணை யாரு நினைச்சு பேசிட்டு இருக்க? இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரான ஜானோட பொண்ணவ. உன் மனசுல அப்படி ஏதாவது எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுடா. என்னத்தம்மா விட சொல்றீங்க? என்ன பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. மேடத்தை லவ் பண்ணாம இருக்கிறதுக்கு யாரால முடியும்? டேய், டக்குன்னு எமோஷனல் ஆகி நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? உங்களை தனியா விட்டு அவங்க வீட்டை விட்டு போயிருக்காங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நாங்க இருக்கோம்ல. இருந்தாலும் நீங்க ஜேம்ஸ் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாசத்தை காட்டுறதுல ஜேம்ஸ் இப்பவும் கஞ்சபிசினாரி தான். நீங்க கேட்ட தைரியத்துல இருந்து 1% கூட ஜேம்ஸ் கிட்ட கிடையாது. ஒருவேளை உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு போல. கல்யாணத்தை சர்ச்சில் வச்சு பண்ணணுமா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு பண்ணணுமான்னு நீங்க தான் சொல்லணும். மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எல்லாரும் ரொம்ப ரகசியமா பேசிக்கிறாங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சரிங்க மேடம், நான் கிளம்பட்டுமா? ஆஹா, ஆஹா, எப்படிமா இருக்க? நல்ல ஆள் நீங்க. புதன்கிழமை வரேன்னு சொன்னீங்களே, வர முடியலன்னா ஒரு போன் பண்ண வேண்டியதானே? இந்த கால் பண்ணி சொல்றதுக்கு இங்க போன் வேலை செய்யணும்ல. என்ன இங்க போன் டிசார்டர் ஆயிடுச்சா? 2 நாள் அப்படிதான் இருந்தது. இப்ப பிரச்சனை இல்ல. ஒரு வாரமா நான் மந்திரியை பாக்குறதுக்காக திருச்சியில தான் தங்கி இருந்தேன். ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு. ஆனா எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷத்தோட 4வது டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் இப்போ எனக்கு வந்து. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? அதை சரி பண்றேன்னு மந்திரி சொல்லியிருக்காரு. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, எங்க உன்னோட தத்து புத்திரன்? குளிச்சிட்டு இருக்கான். நம்ம மாயா கூட இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் என்னாச்சு? அது சந்தோஷமான விஷயங்க. இப்ப மாயாவுக்கு ஜேம்ஸ பார்க்காம இருக்க முடியாதுங்கிற நிலைமையில இருக்கா.
பொண்ணுங்க எப்பயுமே அப்படிதான். ஒரு ஆள் இழிச்சவன் கிடைச்சா போதும், விடவே மாட்டாங்க. நீ அப்படிதானே இருந்த? ஐயோ கொஞ்சம் பேசாம இருங்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங். இப்போது வந்தீங்களே, நீங்க இன்னைக்கு வரீங்கன்னு அம்மா என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சு 3 வாரம் ஆச்சு. ஆனா இப்பதான் வந்திருக்கீங்க. சரி குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் இப்ப நீ வந்துடுறேன். எங்கடா போற? இன்னைக்கு அப்பா வந்திருக்காருலமா, நாம இதை சந்தோஷமா கொண்டாட வேண்டியதுதான். ஆமா உங்க பிராண்ட் இது. குடிக்கும் போது சூப்பரா குடிப்பீங்கன்னு அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க இருக்கத்திலே பெஸ்ட் பிராண்டை நான் வாங்கிட்டு இதோ இப்போ நான் வந்துடுறேன். சரியா? நல்ல ஆள் நீங்க. ஏன் அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கீங்க? வீட்டுக்கு வந்தா கூட அந்த போலீஸ் புத்தி போகாது. நீங்க ஏன் பேசலன்னு ஜேம்ஸ் வருத்தப்பட மாட்டானா? இந்த ஜேம்ஸ் யாருன்னு உனக்கு தெரியுமா? டே ஜேம்ஸ், இந்த கடவுள் முன்னாடி வச்சு இப்ப நீ என்கிட்ட ஒரு உண்மைய சொல்லணும். நீ உன்னோட ஊர்ல ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன்னு பொய் சாட்சிய ரெடி பண்ணிட்டு நீங்க வந்திருக்கியா? என் வீட்டுக்காரு என்கிட்ட சொன்ன அந்த ஒரு ஜேம்ஸ் நீயா இருக்க கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சொல்லு, அந்த ஜேம்ஸ் நீ இல்லல்ல. நீ ஏன் பேசாம இருக்க? அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான். நிரந்தரம் இல்லாத என் மனசாலதான் நான் பண்ண பெரிய தப்பே அந்த நாடகம்தான். அதிகமான ஆசைகளோட இருந்த ஒரு குடும்பம், அங்க எல்லாருக்கும் அச்சாணியா இருந்தது நான் தான். சொந்தமா எனக்கு ஒரு வீடு கூட இல்ல. சாப்பாடுக்கும் எல்லாத்துக்கும் நாங்க கஷ்டப்பட்டோம். என்ன மட்டுமே நம்பிட்டு இருக்கிற அந்த குடும்பத்துக்கு என்னோட பாட்டுனால வயிறு நிரம்பாதில்ல. என் கூட பிறந்தவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதுக்காக நான் கண்டுபிடிச்ச ஒரு குறுக்கு வழிதான் அது. நான் செத்து போனதால என் எல்ஐசி பாலிசியோட தொகை என் ஃபேமிலிக்கு போய் சேர்ந்துருச்சு. ஒரு பெத்த மகனா என்கிட்ட பாச காட்டின உங்ககிட்ட இது எல்லாத்தையும் மறைச்சு வச்சது அன்னைக்கு நான் பண்ண தப்பை விட பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்காக தயவு செஞ்சு ஜேம்ஸ் அரெஸ்ட் பண்ணாதீங்க. நீ என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தேடிக்கிட்டு இருக்க ஒரு குற்றவாளி என்னோட வீட்டிலேயே தங்கிக்கிட்டு இருக்கான். டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா என்னோட நிலைமை என்ன ஆகுறது? ஒரு கிரிமினலை தான் நீ இங்க தங்க வச்சிருக்க. அவன் ஒன்னும் கொலை பண்ணலையே. கொலை பண்றவங்க மட்டும் கிரிமினல் இல்ல, செத்து போயிட்டதா நாடகம் ஆடி எல்ஐசில இருந்து பணம் வாங்கின இவனும் ஒரு கிரிமினல் தான். அந்த ஜேம்ஸ் பாவங்க, அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தானே அவன் இப்படி பண்ணிருக்கான். அது ஒரு பெரிய குற்றமா நினைக்காதீங்க. எல்லா குற்றவாளிகளுக்கும் ஒவ்வொரு நியாயமான காரணம் இருக்கும். அவன் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவனை கஸ்டடியில எடுத்தே ஆகணும். அவனுக்கு இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சதுனால இங்க இருந்து தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு. வேண்டாம், அவன் இங்க இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்களும் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. நீ என்ன தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்க? குழந்தை இல்லாத எனக்கு ஒரு மகனோட ஸ்தானத்தை அவன் தான் தந்திருக்கான். நான் பெத்து எடுக்காத மகன் அவன். பிளீஸ் அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா கேட்கிறேன்.
ஹாய் விலாசினி அக்கா. ஹாய். இங்க கொடுங்கக்கா. என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம? எனக்கு லீவை உடனே சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால லெட்டர் எழுதவும் ஃபோன் பண்ணவும் முடியல. அப்படியே கிளம்பி வந்துட்டேன். வாங்க. நீங்க நல்லா இளைச்ச மாதிரி இருக்கீங்க. ஹாஸ்பிடல்ல இருக்கிற வைட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்து சாப்பிடலாம்ல. எனக்குள்ள ஏதாவது சேஞ்ச் தெரியுதாக்கா? தோணுதே. உனக்கு சேஞ்ச் வந்ததால தானே நான் இங்க இப்ப வர வேண்டியதாயிடுச்சு. மாயா, ஆன்டியும் பிஜுவும் சண்டை போட்டதால வேற யாரும் வந்து கேட்கவே இல்லையா? இல்லக்கா, யாருமே வரல. நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியாமலே உண்டான மாற்றம் தான் இது. என் மனசுல ஒருத்தர் மேல காதல் வந்தது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு இதெல்லாம் பார்த்து அஃபெக்ஷன் வராது இல்லையா? என் கல்யாண விஷயத்துல ஒரு முடிவெடுக்கிற ரைட்ஸ் எனக்கு இல்லையாக்கா? நீ ரொம்பவே மாறிட்டமா. உன்னோட கட்ஸ நான் பாராட்டுறேன். ஆமா, எங்க உன்னோட ஜேம்ஸ்? நான் அவரை இப்ப பார்க்கலாமா? ஆளு எப்படி இருப்பாரு? நிறுத்துங்க. ஜேம்ஸ், குட் மார்னிங் ஜேம்ஸ். குட் மார்னிங். தெரியுமா? என்னக்கா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் எழுதின லெட்டர்ல ஒரு தடவை என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ஒரு பான் கேன்சர் பேஷண்ட் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? அவரு இந்த ஜேம்ஸ் தான். மறுபடியும் நீ எங்க ஓடலான்னு நினைக்கிற? இங்க மாயா பழக்கமானதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? டாக்டர், நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே மாயா கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க ஜேம்ஸ்? இல்ல டாக்டர், மேடத்தை பத்தி அப்படி ஒரு கனவு காண கூட எனக்கு அருகதை இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் மேடத்தோட மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் என்னால அதை தடுக்க முடியல. அதான் உண்மை. என்ன நீங்க மன்னிச்சிருங்க. அதுக்காக நான் பண்ணது எல்லாமே தப்பு இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. அதிகபட்சமா 1 வருஷம் மட்டும்தான் ஆயுசு படி, மெடிக்கல் சயின்ஸ் படி என் விதி எழுதிருக்கு. அதுக்காக தான் என் குடும்பத்துக்காக நான் தப்பு பண்ணேன். சட்டப்படி அது தப்பா இருக்கலாம். ஆனா நீங்க என்ன நம்புங்க டாக்டர், மேடமோட வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. இருந்தாலும் ஜேம்ஸ், இந்த வழியை நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுத்துக்க கூடாது. மாயா கிட்ட நீங்க முதல்லயே எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிருக்கலாம். தப்பா நினைக்காங்க டாக்டர். எந்த நிமிஷம் வேணா செத்து போயிடுவேன்னு நாட்களை எண்ணிட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட எல்லாரும் காட்டுற சிம்பத்தில இருந்து தப்பிக்கணுன்ற காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சேன். மேடம் என் கூட நெருங்கி வந்தப்ப அதுக்கு அருகதை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். கொஞ்ச நாளாவது சந்தோஷமா வாழலான்னு என் மனசு சொல்லிச்சேன். குறிக்கப்பட்ட தேதியை மாத்தி எழுத முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மைதான் டாக்டர். அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் இந்த லெவலுக்கு என்ன கொண்டு வர்றதுக்கு அது முயற்சி பண்ணுதுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த செல்ஃபிஷ் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும்னு நீங்க நினைக்கல. சொந்தக்காரங்களே வேணான்னு மாயா ஏன் முடிவு பண்ணானா? அது உங்களுக்காக தான். எல்லாத்தையும் மறந்து அவ உங்களை காதலிச்சா. ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க?
அப்படி சொல்லாதீங்க டாக்டர். நான் வெளியே காட்டினது எல்லாமே ஒரு நடிப்பு மட்டும்தான். மனசுக்குள்ள ஒரு ஆயுசோட முழு பாசத்தையும் நான் மேடத்துக்கிட்ட காட்டுறேன். ஆனா என் வியாதிய பத்தி உங்க தங்கச்சி கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு அவளோட வருத்தத்தை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நினைச்சுக்கோங்க. நீங்க இப்ப வாங்க. இந்த நிலைமையில மாயாவை சமாதானப்படுத்த உங்களால மட்டும்தான் முடியும். ஜேம்ஸே, நான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஜேம்ஸ், என்னாச்சு? இப்போ அவரோட மென்டல் ஸ்டேட்டும் அவர் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஜேம்ஸ் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க இப்பவே சென்னை கூட்டிட்டு போயிடுவோம். அங்க இருந்து அவரை உடனே யூஎஸ் கூட்டிட்டு போகணும். என்னோட நம்பிக்கை இன்னும் வீண் போகல டாக்டர். சான்சஸ் ஆர் 50-50. தட் இஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்பட ஒண்ணும் இல்ல, வாங்க. ஜேம்ஸ், எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, அமெரிக்காவை போய் பார்க்கணும்னு. அது இது மூலமா நடக்கணும்னு கடவுள் நினைச்சிட்டார் போல. மேடம், இந்த மாதிரி அழுவுறது எனக்கு பிடிக்காத விஷயம். ப்ளீஸ், நீங்க எல்லாரும் என்ன ஒரு நோயாளியா பார்க்காதீங்க. இந்த மிஷினுக்கு ஊத்துற மாதிரி ஒரு சின்ன ஓவர் ஆயிலிங் என் பாடிக்கு இப்ப தேவைப்படுது. அவ்வளவுதான். உண்மைதானே டாக்டர்? மேடம், வாங்க. உட்காருங்க. நீங்க என் கூட சண்டை போட்டப்பெல்லாம் இந்த அவஸ்தை எனக்கு வரவே இல்லை. ஆனா உங்களோட பாசத்தை பார்க்கும்போது வேண்டாம் ஜேம்ஸ், எதுவும் சொல்லாதீங்க. நம்ம 2 பேருக்கும் எல்லாம் தெரியும்.